ரத்னமெனத்திகள் கண்களெழுந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கடுகும் முப்பரிநூலோடு முன்கையிலேந்திய முக்கோள் தன்னடகும் முன்னவர் தந்திடு முழுகல் நிறைந்திடு முருவல் நிலாவடகும் கற்பகமே விடு கருணை பொழிந்திடு கமலக் கண்ணடகும் காரிதி தன்படல் சூடிய முடியும் கனனச் சிக முடியும் எப்பொழுதும் இதிராஜன் வழிபழகு என் இதயத்தில் உலகால் இல்லையனக்கெதிர் இல்லையனக்கெதிர் இல்லையனக்கெதிரே. இந்த ஸ்லோகமானது சுவாமி எம்பார் என்று சொல்லக்கூடிய கோவிந்த பெருமாளாலே அமைக்கப்பட்டது. ராமானுஜர் விஷயமாக அந்த திருமேனியை தெரிவித்தாலே நமக்கு எவ்வித துன்பங்களும் எவ்வித இடையூறுகளும் இருக்காதுன்னு தெரிவிக்கிறார். அது மட்டுமில்லை, எனக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இதற்கு சாத்விகமான அகங்காரம் என்கிறார். அதை தெரிவிக்கிறார் சுவாமார் எம்பார் என்கிற கோவிந்த பெருமாள். அவருடைய விஷயமாக வார்த்தைகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே அவருடைய சரித்திரத்திலே கடந்த உபன்யாசத்திலே அவர் உள்ளங்கை புணர்ந்த நாயனார் என்று சைவ மதத்தை தழுவி அதிலே ஊன்றி கிடந்த போது சுவாமி எம்பெருமானாரால் தன்னுடைய சிஷ்யர்களை துண்டுவிடப்பட்டு மேற்கொண்டு பெரிய திருமணி நம்பிகிறாளே அவரை திருத்தி பணிகொள்ள வேண்டும் என்று அமனையிட அதன் நியமனமாகவே சுவாமி பெரிய திருமணங்கள் திரு காலவஸ்திக்கு வந்து அங்கே 2 முறை வந்து அந்தந்த வாக்கியத்தை சொல்லி அந்த வாக்கியத்துக்குண்டான அர்த்தத்தை சொல்லி அவரை திக்குமுக்கார வைத்து மேற்கொண்டு பேச விடாமல் அவர் சென்றார் என்று கடந்த உண்மையத்தில் பார்த்தோம். அது முதல் வார்த்தை, கொண்டைச்சரியனுக்கு குளிர் நீராட்டினால் உமக்கு வரும் பயன் என் முதல் நதில் வந்து சொன்னார். அதை கண்டும் தானாலும் கூட சென்றார். இருந்தாலும் தன்னுடைய மனத்துக்குள்ளே அது ஓடிக்கொண்டுதான் இருந்திருக்கு அந்த வார்த்தை. அடுத்து 2வது வரும்போது சுவாபாவிக அனவதிகாதிய ஈசித்வம் தை நம் கிருஷ்யதி வைதிகா என்று தெரிவித்தார். அதாவது ஈஸ்வரை பகவன்னே உன்னை கொண்டாடாமல் யாரால் ஒரு வைதிகன் இருக்க முடியுமா? வேதத்தை உண்மையாக ஒத்துக்கிட்டவன் உன்னை கொண்டாடிய ஆகணும் தெரிவிக்கிறார். அப்ப வைதிகன் என்று சொன்னாலே அவன் விஷ்ணு பக்தன் தெரியும். இதான் முக்கியம். வைதிகன் சொன்னாலே வேற யாருக்கும் பக்தனா தான் வைத்தியனா இருக்க முடியாது. ரொம்ப முக்கியம். அதனால நேற்றுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன். என்ன வார்த்தைன்னா, பிராமணன் சொன்னாலே பிரம்மத்தை அறிந்தவன். விஷ்ணு பக்தனாக இருந்தால்தான் பிராமணா இருக்க முடியும். பிராமணன் சொல்லி விஷ்ணு பக்தன் சொன்னா சேரவே சேராது. ஸ்ரீ வைஷ்ணவனா ஆனா ரொம்ப கெடுதல் பண்ணிட்டு இருக்காருன்னா சேரதார். அதே போல பிராமணனா விஷ்ணு பக்தன் இல்லையா அப்படின்னா சேரவே சேராது. அப்ப அவன் பிராமணன் இல்லைன்னு அர்த்தம். பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். பிரம்மன் யாரு? ஸ்ரீமன் நாராயணன் அகதேவ வருந்தன் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை. அதனால வைதிகர்கள் யாராக இருந்தாலும் விஷ்ணு பக்தர்களாகத்தான் இருப்பார்கள். தவிர விஷ்ணு பக்தராக இல்லை என்றால் அவர் அவைதிகர்கள் தெரிவிக்கிறார்களா? அதைத்தான் 2வது நிலையாக தெரிவித்தார். அதற்கு மேல சில வாக்கியங்களை, சாஸ்திர வாக்கியங்களை, ஏகோகவே நாராயண நட்பம்மா நேதானகா நேவேத்யாவா பிருத்திவி அப்படின்ற வாக்கியத்தையும், வத்தார் மிக்கார இளையாய மாமா என்கிற வாக்கியத்தையும், அசத்தியமத்தி அத்தியதிகத்தை திருஷத்தை என்கிற வாக்கியத்தையும் ஆச்சரியமாக தெரிவித்தார். அதற்கு மேலே நாராயண சப்தம் தான் முழுமுதற் என்கிற அர்த்தத்தை தெரிவித்தார். நாராயண சப்தம் மற்ற எல்லா சப்தத்துக்கும் பிரதானமாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எந்த சப்தத்தை சொன்னாலும் இது நாராயண குறிக்கும். ஆனா நாராயண சப்தமும் வேறு யாராவது குறிக்குமா? குறிக்காது என்று தெரிவிக்க வானிலை பதஞ்சலி சூத்திரத்திலேயே நேற்றைய தினம் அனுபவித்தோம். அதற்கு மேல் நான் தெரிவிக்கிறார், ஆச்சரியமா தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, அதாவது இந்த சாஸ்திரமே வேதவியாசர் தொகுத்தார். 4 வேதங்களை தொகுத்தவர் வேதவியாசர் தான். அந்த வேதவியாசர் யாரு? ஜெய்மினி தான் அவருடைய சத்சிஷ்யர். ஜெய்மினின்னு ஒரு பெரியவர். அவர் யாருடைய சிஷ்யர்? அவர் பூர்வ மீமாசையை சாதித்தார். ஜெய்மினி என்பவர் பூர்வ மீமாசை, உத்தர மீமாசை சாஸ்திரத்தை மீமாம்சனா முக்கிய விஷய விசாரு, பெரிய விஷயத்தை விசாரிப்பதான் மீமாம்சைன்னு பேர். மீமாம்சகன் அப்படின்னா பிரம்மத்தை விசாரிக்க வந்தவனுக்கு தான் மீமாம்சகன் பேர். இது ஸ்ரீபாஷத்தை ரொம்ப நாள் எடுத்திருக்கார்.
அந்த விஷயத்துக்கு போகிறதுல ஸ்ரீபாஷ்ய விஷயம் ரொம்ப பெரிய உயர்ந்த விஷயம். அது விஷயம் இல்லை. இப்போ மீமாம்சம் மீராம்சம் என்ன இருக்குன்னா பூஜ்ய விச்ச விஷயத்தே விசாரகா. பூஜ்யனை பெரிய விஷயத்தெல்லாம் விசாரிக்கிறது தான் மீமாம்சன்னு பேர். இது ஓடிட்டு இருக்கு, இது விசாரிக்கலாமா, இது லைட் எரிஞ்சுட்டு விசாரிக்கலாமா, அங்கே ஏதோ ஒன்று விசாரிக்கலாம், அதெல்லாம் விசாரம் கிடையாது. பூஜ்ய விசாரம் பெரிய விஷயம். அப்படி மீமாம்சை, அந்த மீமாம்சையில அதுக்கு பிரம்ம மீமாம்சைன்னு இருக்கு, பூர்வ மீமாம்சைன்னு இருக்கு. அதாவது உபனிஷத்தை விசாரித்தது பிரம்ம மீமாம்சைன்னு பேரு. பூர்வ மீமாம்சைன்னு என்னதுன்னா ஜெய்மினி பகவான் விசாரித்தார். பிரம்ம மீமாம்சை விசாரித்தது வியாசன். அதனால்தான் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணினது யாருன்னா வியாசன் தான். அவருடைய வியாக்கியம் பிரம்மசூத்திரத்துக்கு வியாக்கியானம் சுவாமி வெங்கடமனார் ஸ்ரீபாஷி தெரிவிக்கிறார். அப்படி இருக்கச்சு இந்த பிரம்மசூத்திரமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்ம மீமாம்சை விசாரித்தவர் வேத வியாசர். பூர்வ மீமாம்சா இருக்கக்கூடிய அந்த பூர்வம் விசாரித்தல் வேத வியாசருடைய தத்துஷர் ஜெய்மினி பகவான். இருந்தாலும் அவர் ரெண்டு பேருமே என்ன பண்ணிருக்காருன்னா உத்தரபாகமான வேதாந்த பாகத்தை ஆச்சாரம் விசாரித்தார். உத்தரபாகம் இரண்டாவது பாகம், வேதம் ரெண்டு பாகம், பூர்வ பாகம் உத்தர பாகம். பூர்வ பாகம் கர்ம பாகம், உத்தர பாகம் பிரம்ம பாகம். கர்ம பாகம் வேறு, பிரம்ம பாகம் வேறு. கர்ம பாகம்ன்றது நாம் என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எப்படி இருக்கணும், காலத்தையும் நேரத்தையும் உனக்கு உண்டான கர்மாவையும் சொல்லக்கூடிய கர்ம பாகம். பிரம்ம பாகம் பிரம்மத்தை பூர்த்தியா விசாரிக்கும். பிரம்மனுடைய திருமேனி என்ன, திருவரகு என்ன, அதோட நிலை என்ன, அதையும் பூர்த்தியா விசாரிக்கும் பிரம்ம பாகம். அதைத்தான் உபனிஷத் பாகம் தெரிவிப்பான். அந்த உபனிஷத் பாகத்தை விசாரித்து பூர்த்தியா வேத வியாசர் ஆச்சாரியன். சிஷ்யன் என்ன பண்ணார்னா பிரம்ம பாகத்தை விசாரிக்கவில்லை, கர்மபாகமான பூர்வ பாகத்தை விசாரித்தார். அந்த பூர்வ பாகம் தான் கர்ம பாகம். அது 12 காண்டங்களோடு கூடியது. ஒரு காண்டம் ஏன் இதை சொல்ல வரேன்னு பின்னாடி சொல்றேன். 12 காண்டங்களோடு கூடியது. மேலும் அதிலே 4 காண்டம் தேவதா காண்டங்கள் இருக்கு. இது 16 காண்டங்களோடு கூடிய அந்த காண்டங்களை அவர் விசாரித்தார். யார் விசாரித்தார்? ஜெய்மினி பகவான் விசாரித்தார். ஆனா பூர்வ பாகத்தை, அதே பிரம்ம பாகத்தை யார் விசாரித்தா வேத வியாசம் விசாரித்தார். அதுக்குதான் மீமாம்சை வேத வியாசம் விசாரித்தது 4 காண்டங்கள். பிரம்மகாண்டம் 4 காண்டங்கள், ஆக 16 காண்டங்கள். அது 4 காண்டங்கள், இது மொத்தம் 20 காண்டங்கள். 20 காண்டங்களுடைய நிலைதான் தெளிவா சொல்லுவா. நிறைய விஷயம் இருக்கு. எதிராக இருக்கிறது 20 காண்டங்கள் நிலை. 20 தான் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கோம். விம்சத்தின்வா, விம்சத்தினா 20. அந்த 20 வருஷத்துதான் இதெல்லாம். அதனால்தான் மிக்க இரணியும் நெய்யாமீனையும் தக்கனையும் திரையாதி தப்பீரம் உள்வெளியும் வாழ்வு அஷ்டபஞ்சகம். அஷ்டபஞ்சகத்தையே 20 திருவாய்மொழியால் தெரிவிக்கிறார். அதாவது ஜீவாத்ம சுரூபம், பரமாத்ம சுரூபம், புருஷார்த்த சுரூபம், உபாய சுரூபம், விரோதி சுரூபம். ஜீவாத்ம சுரூபத்துக்கு 4, பரமாத்ம சுரூபத்துக்கு 4, உபாய சுரூபத்துக்கு 4, அதே போல விரோதி சுரூபத்துக்கு 4, அடுத்து புருஷார்த்த சுரூபத்துக்கு 4. இது ஆச்சாரிய தேக்கர் அடிகை மனவாள பண்ணார். உயர்த்தினை அணை ஒன்று. நமக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை. உபன்யாச காலத்துக்கு எந்த விதமான கஷ்டமே இல்லை. வெறுமா பார்த்துட்டு வந்தா போதும். ஏன்னா அந்த காலத்துல இருக்கிறவங்க படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், இது இதுவா அதுவா. இந்த காலத்துக்கு எந்த அத்தனத்திலும் அப்படியே எடுத்து வாழைப்படத்தை எடுத்து வாயில ஊட்டி நல்லா குச்சி வச்சு அடைக்கிற மாதிரியே படிப்பான். அத்தனத்திலும் பண்ணி கொடுத்துருக்கா, ஒரு கட்டமும் இல்லை. இது சொல்லுங்கன்னா உயர்த்தினை உயர் ஒன்று, இது பரமாத்மகம், பயிர் ஏறு தன் கரு, இது ஜீவாத்மகம். இந்த மாதிரி ஒவ்வொரு நோட்ட 4, இது உபாய சொல்லுவோம் அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அதே 20 நிலை இருக்கு. ஆனா அதே போல இங்கேயும் 20 நிலை. இது பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா. பூர்வ மீமாம்சா 16, உத்தர மீமாம்சா 4. அதுதான் பிரம்மகாண்டம். பிரம்மகாண்டத்தை விசாரித்தது வேத வியாசர். பூர்வகாண்டத்தை விசாரித்தது ஜெய்மினி பகவான். இவ 2 பேர் என்ன சொன்னா, இதுக்கு சாரீரகம்னு பேர். சாரீரகம்னா என்ன அர்த்தம்னா அப்படின்னா சரீரம், சரீரம்னா சரீரி, சரீரின்னா பகவான், சரீரியான பகவானை பற்றி விசாரம் பண்ணது சாரீரகம். வேலுக்குடி சுவாமி சொல்லிய கஷ்டத்தை குறிச்சில ஒரு புத்தகம் போட்டுருக்காரு. ரகசிய கிரந்தங்கள் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை நல்லா ஊன்றி இருக்கிறாள். இது ரொம்ப ரசிக்கணும். அதெல்லாம் மற்ற ராமாயண மகாபாரத்தில் கை வைக்கவே மாட்டார். அதெல்லாம் சாவித்ததுக்குவோம். இதெல்லாம் ரகசியமே. சாரீரகம்னு ரொம்ப நாள் ஆசினார் வேலுக்குடி வரதாச்சார சுவாமி அவருடைய கஷ்டத்துக்கு ரொம்ப நாள் எழுதியிருக்கார், புத்தகம் எழுதியிருக்கார். சாரீரகம் எது சொல்ல வந்தா, அப்ப சாரீரகம் ஜீவாத்மா என்னன்னா சரீரினது பகவான் தான் சரீரி. சரீரியான பகவானை பற்றியும் சரீரமான ஜீவாத்மா பற்றி விசாரிப்பதால் சாரீரகம்னு பேர். ஏன் பூர்வபாகம் உத்தரபாகம் இது ஜீவாத்மா விசாரிக்கிறது, பரமாத்மா ஏன்னா கர்மகாண்டம் என்ன சொல்றது, நாம் எப்படிலாம் பண்ணணும்னு சொல்லிக்குது. உத்தரகாண்டம் என்ன சொல்றது, பரமாத்மாவுடைய தன்மை என்ன அவருடைய நிலையிருக்கிற 2 பேர் தெரிவிக்கிறியா. அதனால சாரீரகம்னா சரீரி பகவான்,
சரீரமான இந்த ஜீவாத்மா இவ ரெண்டையும் விசாரிக்கிறபடியாலே சாரீரத்துன்னு பேரு. அதத்தான் மீமாம்சம். மீமாம்சம்னா பூஜ்ய விசேஷ விசாரகா, பெரிய விஷயத்தெல்லாம் விசாரிக்கோடு மீமாம்சம். இதுல பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சம். பூர்வ மீமாம்சா 12 அத்தியாயங்களோடு கூடியது, உத்தர மீமாம்சா 4 அத்தியாயங்களோடு கூடியது. ஏன்னா இதில் உத்தர மீமாம்சத்தான் பிரம்மகாண்டம் பார்த்தோம், அதைத்தான் ஏகவியாசம் விசாரித்தார். இந்த 2 பேருமே என்ன சொல்றா தெரியுமா? அதுக்கு தான் வந்திருக்கோம். என்ன சொல்றான்னா எல்லா வாக்கியங்களும் பகவானத்தை சொல்றீங்கன்னா வேதத்தை ஃபுல்லா அன்னைஸ் பண்ணலாம், வேதத்தை பூர்த்தியா பார்க்கலாம். அவ என்ன சொல்றான்னா எல்லா சாஸ்திரமும் எல்லா வாக்கியங்களும் பகவானை அல்லது சொல்லாது நில்லாது. உதாரணமே சொல்லிட்டோம். ஆனால் 2 பேருக்கு வித்தியாசம் இருக்கு, நல்லா பார்த்துக்கணும். சொல்ல வரேன். ஏன்னா இத்தனை என்ன பார்த்தோம், ஏகோகவை நாராயணன் நபிரம்மா நேகானகா சொன்னோம், நகஸ்தனத்தை அத்தியதிகத்திர திஷிதைன்னு சொன்னோம், ஒத்தார் வித்தார இளையாய மாமாயன்னு சொன்னோம், தன்வப்பார் இல்லப்பன்னு சொன்னோம், என்னென்ன வாக்கியம் சொன்னோம் இல்லையா? அதெல்லாம் அங்க இருக்கு சொன்னே. ஆனா இவா சொல்லணும் ஒன்றும் மேலையா சிவனகள் வேண்டுவன கேட்டேன்னு சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காளா அப்படின்னா ஏகவியாசம் சொல்லியிருக்காரு, ஜெய்வினி பகவான் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல கண் காட்ட போன்றவாலாம் சொல்லியிருக்காரு. அவ என்ன சொல்றான்னா ஏன் கண்ணனே சொல்லியிருக்கானே, வேதைத்த சர்வேகி அகமேக வித்யதா வேதாந்த கிருதி வேத வேதேதிகா வேதைத்த சர்வேகி கீதாச்சாரம் ஸ்ரீசுக்தி இது ஆச்சரியமான ஸ்ரீதி. வேதைத்த சர்வேகி அகமேவ வேத்யதா, நானே வேத புருஷன், நான் அகமேவ. இந்த ஏவகாரம் வந்தாலே உகாரத்தில் ஏவகாரம் வந்தாலே நாராயணனே. ஏவகாரத்துக்கு வச்சுக்கங்க, இன்னொருத்தர் கிடையாதுன்னு அர்த்தம். இன்னொருத்தர் கிடையாதுன்னு அர்த்தம். அது ஏவகாரத்துக்கு தானே ஒரு அவதாரண அர்த்தம் சொல்லுவார்கள். அப்ப ஏவகாரம் வந்தாலே மற்றவா அதுன்னு தள்ளப்படுகிறது. அகமேவ வேத்யதா, நானே வேத புருஷன். நான் யார் சொல்றா? கண் கீட்டே எடுக்கலாம். வேதைச்ச சர்வேகி அகமேவ வேத்யதா வேதாந்த கிருதி வேத விதேசதா கீதாச்சார ஸ்ரீசுக்தி. யார் சொன்னாலும் ராமன்னு சொன்னாலும் சிவன் சொன்னாலும் கிருஷ்ணன் சொன்னாலும் பிரம்மா சொன்னாலும் எல்லா சொற்களும் அவனைத்தான் குறிக்கும். அதனால்தான் அகாரவாச்சன் பகவான் தெரிவிக்கிறார். அகாரவாச்சன் பகவான் தெரிவிக்கிறது. அதனால்தான் திருவள்ளுவர் பெருத்தகை என்ன சொன்னார்? அகர முதல எடுத்தெல்லாம் ஆதி பகவான். பரம ஸ்ரீவைஷ்ணவர், அவருக்கு என்ன இது போட்டுக்கார்? பரம ஸ்ரீவைஷ்ணவர் அவர் உலக வளர்ந்த திருவடியை தவிர மற்ற எதுவும் அந்த நெறியே கிடையாது, பிரஸ்தாபமே கிடையாது. திருக்குறள்ல வேற ஏதாவது பிரஸ்தாபம் இருக்கானா கிடையாது. அந்த திருவிக்ரம அவதாரத்தை பற்றி தான் வச்சிருக்காரு. அதனால்தான் அகாரத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அகார வாசல் யாரு? பகவான் ஸ்ரீமன் நாராயண். அகார வாசல் அகார முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் தெரிவிக்கிறா இல்லையா? அப்படி இருக்கே எந்த சப்தம் எடுத்துட்டாலும் எதை எடுத்துட்டாலும் அது பகவான் தான் குறிக்கும், மற்றொன்னு குறிக்கும். இதுதான் மூச்சு பட்டியலை தெரிவிக்கிறார். முதல் பிரகடனம் திருவந்த பிரகடனம். அதுதான் நாரகா கூட்டல் அயன நாராயண. அப்ப நாரகா நித்திய வஸ்துக்கள் திறன் பெரிய சூத்திரம், 2 பக்கத்துக்கு சூத்திரம். அதுக்கு வியாக்கியானம் ஒரு 3 பக்கம் வியாக்கியானம் பரவாயில்ல. பெரிய நித்திய வஸ்துக்கள் திறன்னா என்ன இருக்காது? முதல்ல ஸ்ரீவைகுண்டத்தை எடுக்கிறார். ஸ்ரீவைகுண்டத்தில் எத்தனை வஸ்துக்கள் இருக்கு அந்த வஸ்து எடுக்கிறார். அதுக்கு அது நித்திய உபதி லீலா உபதி எடுக்கிறார். இது இத்தனையும் சேர்ந்து நித்திய வஸ்துக்கள். அப்ப பகவானுக்குள்ள எல்லாமே அடக்கணும். அதனால்தான் அந்த ஆக்குள்ள எல்லாம் அடக்கிறது இல்லையா? அப்ப இத்தனை வருதுக்குன்னா அதனால்தான் இவ 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா வேதவியாசம் கொஞ்சம் மாத்தினார். எல்லா சொற்களும் அவர் தான் சொல்றதுன்னார். வேதவியாசம் என்ன சொன்னாரு? கொஞ்சம் மாத்தினார். என்னன்னா சிவன் என்ற சொல்லே பகவானை சொல்லும் என்று அவர் சொல்லலை. நம்ம இப்ப என்ன பார்த்தோம்? சிவன் என்கிற சொல் பகவானை சொல்றதுன்னு முதல்ல பார்த்தோம் இல்லையா? சிவன் என்கிற சொல் பகவானை சொல்றதுன்னு நம்ம சொல்லல. சிவன் என்பது சிவனை குறித்து அவனுக்கு அந்தரியாமியே இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறிக்கும். யாரு? வேதவியாச சொல்றார். சிவன் சொல்லு சிவனை தான் குறிக்கிறது. ஆனா அது எது வரையும் போறது? புரியதுக்காக இப்ப உங்க கண்ணுன்னு சொல்ல, இப்ப கண் சொல்றது கண் தெரியாது. உங்க எதை குறிக்கிறது? உங்க எதை குறிக்கிறது? உங்கன்னா என்ன சொன்னேன்? அதுக்கு என்ன அர்த்தம்? நான் தானே. அப்ப நான் தான் எதை குறிக்கிறது? கண் என்று என் கை தெரிவித்தேன். கை இது தெரியாது சுவாமி. இப்ப என் எதை குறிக்கிறது? இப்ப என் கையில இந்த கைக்கு என் கையும் வேற, கைக்கு என் கையும் வேறு வச்சா உங்க கை என் கையா? கைக்கு என் கை வேற, கைக்கு கை தான் வேறு. இப்ப என் கை என்பது கை என்பது இந்த கையை குறிக்கிறது தெரியுது. இப்ப என் எதை குறிக்கிறது? என் ஆத்மாவை குறிக்கிறது. அப்ப இந்த கைன்னு சொல்றச்சே ஆத்மா பரியந்த போறது இல்ல, ஆத்மா பரியந்த போறது இல்லையா? அதே போல சிவன் சொல்றச்சே சிவனுக்கு அந்தரியாமியாக இருக்கக்கூடிய நாராயண பரியந்தம் போறது. ஏன்னா இது அந்தரியாம பிராமணன் வேதத்தோட பாகம் இருக்கு.
அது பூர்த்தி இதை வச்சுதான் வேதவியாசம் பூர்த்தியா எல்லாருக்கும் அந்தர்யாமித்துவம் பகவான் தான். அதனாலதான் பகவானுக்கு 5 நிலைகள்: பரத்வ, யுக, விபவ, அந்தர்யாமி, அர்ச்சைகள். இதுல அந்தர்யாமித்துவம் தான் நம்மகிட்டே இருக்கான், நம்மகிட்டே இருக்கான். ஆனா நம்மளால சேவிக்க முடியல. சேவிக்க முடியாதுன்னா ஒவ்வொரு இதயத்துக்குள்ளே இருக்கா, ஒவ்வொரு ஆத்மாவுக்குள்ள பகவான் இருக்கான். அந்தர்யாமை 20 வகைப்படும். அஷ்டபஞ்சகம் ஒரு கிரந்தம் எழுதியிருக்காரு, 18 ரகசிய கிரந்தம் பிரலோகாஜர். அதில் அஷ்டபஞ்சகம் ஒரு கிரந்தம். அதில் கிடைக்கிற பகவானின் நிலை நம்ம தெரிவிக்கச்சு பரத்வம், வியூகம், விபவம், அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமித்துவம் 2ஆக இருக்கிறார். எப்படி இருக்குன்னா உங்களுடைய பெரிய பெரிய முகாவுடைய ஹிருதயத்தில் இருக்கிறது சொரூபத்துக்கு விட ரூபத்தாலும், சொரூபத்தாலும் அந்தர்யாமித்துவம், ரூபத்தாலும் அந்தர்யாமித்துவம். 20 வகைப்படும் அந்தர்யாமித்துவம். அதுக்கு நம்ம போக வேண்டாம். இருந்தாலும் அதனால அந்தர்யாமி பரியந்த போய் அது சிவன் நாராயண சொல்றதுன்னு சொன்னார். யாரு? வேதவியாசர். ஜெய்மினி பகவான் பார்த்தார். ஏன் அப்படி சொல்லணும்? சிவசப்தம் சிவன், மறுபடியும் சொல்றேன், சிவசப்தம் சிவனைத்தான் சொல்றது. இதெல்லாம் யார் சொல்லியிருக்கார்? பெரிய திரைமண நம்பிகள் எம்பாறு சொல்லிட்டு இருக்கார். அங்கேயே என்ன பெரிய திரைமணி என்ன சொல்றாருன்னா சிவசப்தம் சிவனைத்தான் சொல்றது. ஆனா சிவனை சொன்னாலும் சிவனை சொல்லி சிவனுக்கு அந்தர்யாமி, ஏன்னா அந்தர்யாமிய இல்லைன்னா யாருமே இல்லை. அடியனுக்குள்ள பகவான் அந்தர்யாமியா இருக்கான். அந்தர்யாமி பகவான் அடியனே இல்லை. யாரா இருந்தாலும் அவரவர்களுக்குள்ள அந்தர்யாமி. அது அச்சித்தா இருந்தாலும் சித்தாலும் அந்தர்யாமித்தம் உண்டு. என்ன வச்சுக்கோ, சித்தின அந்தர்யாமி உண்டு, அச்சித்தின அந்தர்யாமி. ஒரு பொருளுக்கு உருவமும் அந்த பெயரும் கொடுக்கப்பட்டால் அதுல பகவான் இருக்கான்னு அர்த்தம். இதுலயும் அந்தர்யாமி, இதுலயும் உண்டு. ஆனாதான் நம்ம வருஷத்துல ஒரு தடவை பண்றது தெரியுமா, இருக்கிற ஆயுதத்துக்கெல்லாம் பூஜை பண்றோம், எல்லாத்தையும் பண்றா இல்லையா? அன்னைக்கு அது ஏதோ சொல்ற சரஸ்வதி பூஜைன்றா அந்த மாதிரி கிடையாது. நமக்கு அயக்கிரி வந்தா நமக்கு அந்த மாதிரி கிடையாது. அதே மாதிரி பரகால நாயகன் திருக்கோள் சமர்ப்பிப்பார். திரும்பியாளர் வீணை வச்சிருந்து திருநெல்வேலி ஆச்சரியமா இருக்கும். அதுல வரக்கூடிய அந்த பாசுரத்தைப்படி அப்படியே சமர்ப்பிப்பார். திருவாரூர் திணையில எல்லாரும் சரஸ்வதி திருக்கோள், சரஸ்வதி திருக்கோள் தப்பு. அந்த திருக்கோளத்துக்கு பரகால நாயகி திருக்கோள்னு பேரு. என்ன ஞாபகம் வச்சுக்கோ, சரஸ்வதி சம்பிரதாயம் கிடையாது. பரகால நாயகி திருக்கோளம் தான் நமக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இல்லைன்னு அர்த்தம் இல்லை, உண்டு. அந்த திருக்கோள பரகால நாயகன்னா சொல்லி அந்த நெடுவீனை பார்த்து வந்து சொல்லி அந்த ஆச்சரியமான பதிவு. திருநெடுங்காட்டுக்கு சமமான ஒரு சாஸ்திரம் இருக்காண்டா பராசரப்பட்ட இது கொண்டு அந்த நஞ்சியரை ஜெயிச்சாங்க. இதுக்கு மேல என்ன வைபவம்? அது மட்டும் இல்ல, இன்னைக்கு பகல் பத்துவத்துவம் என்ன, ராப்பத்துவத்துவம் என்ன, நம்மளமா தலையசைத்துக்கு இது இசைத்தார் என்றால் அந்த இசைவிற்கு இது காரணம் என்றால் அவருடைய திருவங்கியாவுடைய திருநெடுங்காட்டுடைய 30 பாசமே பிரதானமாக கருதப்படுகிறது இல்லையா? அப்படிப்பட்ட அந்த 30 பாசத்துல சொல்லி அந்த நெடுவினை முடமையில் தாங்கி தூமுறுவல் நகையறையே தோன்றெனக்கு நெல்விரர்கள் சிவப்பெய்த கடவியாங்கே நெஞ்சிலி போல் மிகவிழற்றும் என் தேவையே. இது பாசனம். அஸ்வின் இந்த பாசனத்துக்கு தகுந்தா போல அன்னைக்கு அந்த திருக்கோளம் சமர்ப்பி அச்சியமான திருக்கோளம் சமர்ப்பிப்பா. அந்த திருக்கோளம் சமர்ப்பிச்சதுக்கு எதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரிலாம் இங்க கிடையாது. அப்ப அந்தர்யாமிக்கு வந்து போறது இல்லையா? அந்தர்யாமிக்கு போயிட்டு அப்படின்னு வேதவியாசர் சொன்னார். தெய்வீ பகவான் ஏன் அப்படி சொல்லணும், ஏன் அப்படிலாம் கஷ்டப்படணும்? பொந்து மூக்கு தொடரணுமா? நேரடியாக மூக்கு தொடலாமே, ஏன் சுத்திட்டு வரணும்? இல்ல, சிவசப்தமே நாராயணன் தான் சொல்றது. வியாசர் என்ன சொன்னார்? சிவசப்தம் சிவனைத்தான் சொல்றது. சிவனை சொல்லியிருந்தாலும் அவனுக்கு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய நாராயண பரியந்த போறது சொன்னார். ஏன் சுத்துவானே? சுத்துவ வேண்டாமே. யார் சொல்றார்? தெய்வீ பகவான் சொல்றார். இல்ல இல்ல, சிவசப்தமே நாராயணத்தான் சொல்றது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் என்ன வேதத்தை பூர்த்தியா நல்லா அலசி பார்த்திருக்கார். சாமானிய பாட்டவா இல்ல, பூர்வ மீமாம்சா, உத்தர மீமாம்சா எல்லாம் பிரவர்த்தகர்கள். அப்படிப்பட்ட இவாலே இந்த வார்த்தை சொல்லும்போது மற்ற இது கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால்தான் அக்னிங்கிற சொத்து பகவான் சொன்ன அக்னி அக்னி அப்படின்னு சொல்லுகிறார். அதுவும் பகவான் தான் சொல்றது. அது மட்டும் இல்ல, அக்னி என்ன பண்றது? நல்ல அதாவது நல்ல நடத்தையில கொண்டு போறவங்க அக்னி பேரு. முன்னேற்ற பாதை செல்வதற்கு அக்னி பேரு. பகவான் மறந்து இல்லையானா ஆச்சரியமான பதிகம் 10ஆம் 10 முதல் திருவாமி காலதாமரை கடமணவியல் திருமோகூர். அதுல மனவாளமாக திருவாரூர் நூற்றுக்கார் தெரிவிக்கிறார். சாலடைந்தோ தங்கற்கு தானே வழித்துணையாம் காலமேகத்தை கதியாக்கினர். வழித்துணை பெருமாள்னு நம்ம பெருமாள் தான் பேரு. வேற யாரும் வழித்துணை வழி உண்மையான வழித்துணை யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் தான். மார்கபந்து சைத்தியம் பேரு. மார்கபந்து சைத்தியம் அப்படிப்பட்ட வழித்துணை யாரு?
காலமேக பெருமாள் என்ன பண்ணுவான்னா நாம போகிறதுக்கு முன்னாடி அந்த ஜலத்தை கொண்டு வரோம். ஜில்லுக்கு இல்லையா இந்தியெல்லாம் திருவிழைக்கு பார்க்க விட்டோம்னால அந்த அரசாங்கத்திலிருந்து லாரி ஒன்று அனுப்பிச்சுவா, முன்னாடி தண்ணி கொண்டு வந்துடும் பெருமாள் வெள்ளத்துக்கு முன்னாடி. ஏன்னா வெயில் அதிகமாக இருந்தால் சீவேஷ்வரம் போட்டி வரா பெருமாள் என்றார் அந்த கால் சுடுறதுக்காக அந்த போட்டிக்கு முன்னாடி தண்ணியை விட்டுட்டு அதுக்கப்புறம் வருவா. அந்த மாதிரி தண்ணியை கொட்ட போடுவதா காலமேக பெருமாள் வடித்தன பெருமாள். காலழிந்தோ தங்கத்து தானே வடித்தனையாம் காலமேகத்தை கதியாக்கும் தெரிவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட நிலை அந்த வடித்தன பெருமாள். அந்த வடித்தன பெருமாளுக்கு இந்த நிறைவேறிட்டு இப்ப நாராயண சப்தத்துக்கு அர்த்தம் தெரிவித்தார். அதற்கு மேல இருக்கிற சாஸ்திர வாக்கியம் தெரிவித்தார். தெரிவிச்சுட்டு கிளம்பி போயிட்டார். கலைஞ்சிட்டு போயிட்டார். இவரும் அதை ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கார். யாரு? எம்பா. இந்த ரெண்டு முதல் தரத்தை வச்சு முதல் ஆராய்ச்சி ஆயிடுச்சு. ரெண்டாவது தரத்தை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கார். பண்ணிட்டு இருந்தார். இதுல குறுக்கள் இது ஒண்ணு பார்த்தோம். அப்பே தீட்சிதர் பார்த்தோமோ அவர் இருக்கிற சட்டத்துக்கெல்லாம் மாற்றி 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 கடைசியில நாராயணத்தை வரைச்சு தன்னால நஷ்டம் பாதம் தன்னால் முடியல தலையில் அடிச்சுட்டாரு பார்த்தோமோ அதையும் பதில் கேட்டுட்டார். எல்லாத்தையும் அது கேட்டுட்டாருன்னா அப்பே தீட்சிதர் போல அப்பே தீட்சர் என்பாருக்கு பிற்பட்டவர், என்பாருக்கு பிற்பட்டவர்ல அந்த மாதிரி ஒரு தெரிஞ்சுட்டார். தெரிஞ்சுட்டு மேற்கொண்டு மூணாவதுல வர அலம்போது மூணாவதுல அங்க வந்தார். எம்பா வரத்துல போய் உட்காந்துட்டார். ரெண்டு தடவையும் அதே மாதிரி இருந்தார். மூணாவதுல எம்பா வரத்துல போய் உட்காந்துட்டார். காலட்சம் பண்ண ஆரம்பிச்சார். இன்னும் திருந்தல எம்பார். ஆனா உள்ளுக்குள்ள ஓடிண்டே இருக்கு. நல்லா அவர் எப்பவுமே யாரோ ஒரு தவறை எடுத்தார். குடும்பத்திலே தவறை வந்துட்டுனாலே அவளுக்கு முதல்ல தவறுன்னு தெரியாது. ஏதோ ஒரு வேகத்தில் பண்ணிடுவார். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதாவது எப்பவுமே குடும்பத்துல எந்த விதமான ஒரு கச்சரவை ஏற்பட்டாலும் நிதானமா பேசினா அதுக்கு முடிவு கிடைக்கும். அவாலும் வேகம் இவாலும் வேகம் தல வேகத்துல விவேகம் இருக்கவே இருக்காது. விவேகம் இருக்கணும்னால நிதானப்படணும். நிதானத்துக்கு பெரியவார் 2 தடவை வந்திருக்காரு. எதுக்காக 3வது தடவை வராது இல்லையே. முதல் தடவை விடவையா என்ன முடியாது. அவர் அவ்வளவுதான் அப்படி போயிருக்கலாமோ. எவ்வளவு நிதானப்பட்டிருக்காரு பெரிய தெரிஞ்சுக்கிறேன். இப்ப நிதானம் பத்தி பேசுறாரு. என்ன நிதானப்பட்டுனா இவர் எப்படியே மாறணும் தானே. இப்ப இதெல்லாம் உள்ளுக்குள்ள ஓடிட்டு இத்தனை வாக்கியம் உள்ள கூட இருக்கு. 3வது வந்தார். அவர் நடந்து போற வழிக்கு நடுவுலயே உட்காந்துட்டு காலட்சம் பண்ண ஆரம்பிச்சார். தம்பி சிஷ்ய உட்காந்து ஒவ்வொருத்தரும் சிஷ்யர் கூட வர தனியாக வரல. சிஷ்ய குடாங்களா அடியுடன் கூடுகின்றானே ஓட்டி இருந்தாலும் தனி மதிப்புதான். தனித்து போனாலும் இது பெரும்பாலும் ஆகிறதே இல்லை. தனி ஆண்டாள் முதல்ல வித்திட்டவரை ஆண்டாள் தான். தனியா போய் நோந்து வந்திருக்காங்க. நாம தான் பண்ணுவோம். அதெல்லாம் வேண்டாங்க. தனியா போனா நம்ம நின்ன தனியா திருவேங்கல் பண்ணி யாருமே இல்லை. நான் தனியா ஜெயிச்சேன். அவர் ஜெயிச்சாரான்னு தெரியாது. நான் போய் ஜெயிச்சேன்னா அவரை உகப்பணும் போனோம். என் பெருமாவுடைய உகப்பு தான் பிரார்த்தனை இருக்கிற. நான் போய் பார்த்துட்டேன் பார்க்குற அளவு தான் இருக்காரு சொல்லிட்டு அப்படின்னு வச்சுக்க வேண்டியது. எப்படி சொல்ல வந்தேன்னா அப்ப அவருடைய உகப்பு தானே முக்கியம். அப்ப கோட்டியோட போறார். கோட்டியோட போரு நேரா அவருடைய வர புரிந்தார். அவர் என்ன பண்ணியிருந்தார்? பாதிரி மரம்னு ஒரு மரம். அந்த பாதிரி மரத்துக்கு மேல ஏறி சிவனுக்கு மாலை காட்டுறதுக்காக புஷ்பத்தை பூ பறிச்சுட்டார். இது 3வது 2 தடவை வரணும். பூ பறிச்சுட்டார். பூ பறிச்சுட்டு கட்டு ஆச்சரியமான பாத்திரம். 2வது ஆச்சரியமான ஒரு தின்னன் வீடு முதல் முழுதுமால் எண்ணின் நீதியன் எம்பெருமான் மண்ணும் தின்னுவெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணே. இதுதான் பரத்துவத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய பாத்திரம். பரப்பே வருத்தம் உயர் தின் அணை ஒன்று பாத்திரம். பரமாத்மா சுரூபத்துக்காக 4 திருவாழ்வு வச்சாலும் சொன்ன உயர் வர உயர்நலம். இது பரமாத்மா சுரூபம். அப்புறம் தென்னன் வீடு அணைவது அரவணமே ஒன்னும் தேவம் உலகம் உயரும். அதாவது இந்த 4 பாதமும் பரமாத்மா சுரூபத்தில் இருந்தது. அதைத்தான் அழகிய மணவாள நாயனார் உயர் தின் அணை ஒன்றும் நாம பார்த்துக்க வேண்டியதான். இதுக்கு மணவாளனுடைய வியாக்கியானம் இல்லைன்னா தலைகீழா நின்றாலும் ஒன்றும் புரியாது. எதுவும் புரிய போகிறது. அப்ப அதுல தென்னன் வீடு முதல் முழுதுமாய் எண்ணின் மீதியன் எம்பெருமான் மண்ணும் விண்ணுமெல்லாம் உடனுண்ட நம் கண்ணன் கண் அல்லது கண்ணன்னா கண்ணன் கண்ணன் ரட்சகன் அர்த்தம். நம் கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணு. கண்ணனை தவிர இன்னொரு ரட்சகன் இருக்கானா? ரட்சகத்தை தெரிகிறார். கண்ணன் கண் அல்லது இல்லையோர் கண்ணேன்னு தெரிகிறார். அதுல முதல் பாட்டு முடிஞ்சது. ஒன்னாச்சு ஏபாவம் பரமே ஏழுலகம் ஈபாவம் செய்து அருளால் அளிப்பாரா மாபாவம் விட அறக்கு பிச்சதை கோபால தோழரி ஏரணையே. அது 2வது முடிஞ்சது. ஏரணை பூவனை பூமகள் தன்னை வேரின்றி விண்தொட தன்னுள் வைத்து மேல்தனை நீதிர நிமிர்ந்து மண் கொண்ட மால்தனின் மிக்குவோ ஏவும் உள்ளதே. 3வது முடிஞ்சது. 3 பாட்டு நல்லா கேட்கிறார். முதல் பாட்டு முடிஞ்சது, 2ஆம் பாட்டு முடிஞ்சது, 3ஆம் பாட்டு முடிஞ்சது, 4ஆம் பாட்டு வச்சிருக்கு. ஏவும் எப்பொருளும் படைத்த பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமோ அப்படின்னு தெரிவிக்கிறார். அவனுக்கு பூத்தகமா பூசனை தகமான
பகவான் கிருஷ்ணன் தான் பூச்சூடி அழகு படைத்தவன், அவனும் குடலோடு கூடியவன், அவன் ஒருத்தன் தான் பூவும் பூசனையும் தகும், மற்றவர்களுக்கு தகாது அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். அதனால்தான் புஷ்பம் சாத்தனம்னாலும் சந்தனம் சாத்தனம்னாலும் அலங்காரம் பண்ணணும்னாலும் ஸ்ரீமன் நாராயணத்தோட மற்றவரை கிடையாது. மற்றவெல்லாம் பண்றானே சுவாமின்னா எதுக்கோ பண்றா இல்லையா அப்படின்னு வச்சுக்கோங்க. இதாவது சொல்லணும், பூவும் பூசனையும் தகுமோன்னு. செக்குத்தலையனுக்கு சொல்லக்கூடாது, இதான தெரியுது. செக்குத்தலையனுக்கு பெரிய விசாரம் பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய விசாரம். அப்படி பண்ண அவனுக்கு பூ வேணுமா பூசணை வேணுமா தேவையில்லையே அப்படின்னா இந்த பாட்டை சொல்லிட்டு சொல்லிட்டு மற்ற யாருக்கும் பூவும் பூசணையும் தகாது இந்த ஆழ்வா திருமணம். இதை பெரிய திருமணங்களை நல்லா உபன்யாசம் பண்ணிட்டு கட்டு எம்பார் நேரிட்டு கேட்டுருக்கார். இங்க நேரா புஷ்பத்தை மரத்து மேலே கொடுத்து பறிச்சுருக்கார். ஒவ்வொரு பாட்டையும் கேட்டுருக்கார். அவர் கேட்கும்படி அந்த இடத்துல உபன்யாசம் நாம நினைக்கிற மாதிரி நீ அது ஒவ்வொருத்தையும் அதே உபன்யாசம் இல்லை. எம்பார் எங்க போறாரோ அந்த உபன்யாசம் தான் பெரிய விஷயம். தீவைத்துவாங்கன்னா அந்த காலத்துல உண்டு. காலட்சேபம் சொல்ற இடத்துக்கு அவ வரால இல்லையோ அவ இருக்கிற இடத்துக்கு காலத்துக்கு போயிடும். இன்னைக்கு அப்படி நடந்துருக்கு. ஏன்னா முதல்ல பெரிய திருமணம் நம்பிக்கை அர்த்தம் பண்ணாரு, நான் மேல வர மாட்டேன்னாரு எம்பெருமானார். நீ வரலன்னு என்ன நாக்கே வரல. இன்னைக்கே நடந்ததுக்கு தப்பு கிடைக்கிற சுவாமி ஆச்சாரம் இருக்கிற சிச்சா இருக்கணுமா, சிச்சா இருக்கிற ஆச்சாரம் பண்ணா அன்னைக்கே சிச்சம் இருக்கிற இடத்துல ஆச்சாரம் போயிருக்காரு. அதான் என்ன பண்ணாரு பெரிய திருமணம் அங்கே எம்பெருமானார் பிரச்சனை பண்ணாரு. அதே எந்தாருக்கும் இல்லாம ரெண்டு பேரும் ஒரே ஒரு தந்தையோட புத்திரர்கள் தானே, தந்தை சகோதரின் புத்திரர்கள் தானே, அவளுக்கு நடத்தா அவர் இவருக்கு மட்டும் இல்லாம அப்படின்றதுக்காக என்ன பண்ணாரு நேரா ஒவ்வொருவரையும் ஒருத்தர் மாதம் இருக்கு எங்கெங்க போறாரு. இன்னைக்குதான் எதிர்சூழல் புக்கு எனக்கு ஒரு கணிக்க சொன்ன இல்லையா அதே நிலையத்தான் இருக்கு. அப்ப அங்க போய் எதுக்கு சொல்லிட்டு இருக்கார், இதை எம்பார் மேலும் நல்லா கேட்டு இருக்கார். 3 பாசனம் நன்னா வாய் திறந்து பேசவே இல்லை, ஒரு பேசும் பேசுறேன். 4ஆவது பாசனம் இந்த சொல் காலப்பட்டவன பூவும் பூசனையும் தகுமா என்று எம்பார் நம்பில்லையை பார்த்து கேட்ட உடனே நம்பில்லை தகாதுன்னு சொல்ற. நம்பிகள் பெரிய திரையின் நம்பிகள் பூவும் பூசனையும் தகுமான எம்பார் அங்கிருந்து கேட்கிற. முதல் பாட்டாச்சு. 2வது பாட்டுகள் அர்த்தம் இருந்தா நாழியம். அப்புறம் இது திருவாயு உபன்யாசமா இல்ல வார்த்தமால உபன்யாசம் சொல்லப்படும். அப்ப பூவும் பூசனையும் தகுமா யாருக்கு, சிக்கு தலையனுக்கு என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுக்கு பூவும் பூசனையும் தகாதுன்னு எம்பார் பெரிய திருமணம் கேட்கிறார். தகுமான்னு கேட்கிறார். தகாதுன்னு சொல்றாரு. தகாதுன்னு சொன்னோடனே 3 தடவை கேட்கிறார். 3 தடவை கேட்ட 3 தடவையும் தகாதுன்னு பெரிய திருமணம் சொன்னார். தகும் பூவும் பூசனையும் தகுமேன்னு இருக்கு. தகுமேன்னா தகும்னு அர்த்தம் இல்லை, அந்த பாட்டு அப்படிதான் இருக்கு. தகுங்க அதுக்கு திரிநிலை ஏகாரம்னு பேரு. பாட்டு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பூவும் அதாவது தேவன் எப்பொருளும் படைக்க பூவில் 4 முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே அப்படின்னு தகும் அப்படின்னு அர்த்தம் இல்லை. தகுமோ என்னன்னா திரிநிலை ஏகாரம்னா இது தகாது என்கிற அர்த்தத்தை வளர்ந்தது. இது தமிழ்ல வரக்கூடிய ஒரு அர்த்தம். இது எல்லாருமே வச்சுருக்கார், தமிழ்காரா வச்சுருக்கார். அப்ப மட்டும் இந்த கேள்வி தகாதுன்னு வரும். யாருக்கு தகுன்னா சர்வலோக மகேஸ்வரனான அந்த கண்ணனுக்குத்தான் திருக்குறளுக்குத்தான் பூவும் பூசனை தகுமே வர மற்ற யார் குழலுக்கும் அன்று மாயன் குழல்னு பார்க்கணும். மற்ற யாருக்குமே குழலுக்கு தகாது பெரிய திருமலையை ஸ்தாபிக்க எம்பார் இதை கேட்டுருக்கார். கேட்டு இருந்தவொடனே தகுமான்னு கேட்டார். தகாதுன்னு 3 தடவை பெரிய திருமலை சொன்னார். சொன்னவன்னு அவருக்கு என்ன ஆயிட்டதில்லை. அந்த மரத்துக்கு கிடுகுன்னு குதிச்சார். தகாது சொல்லுண்டு அங்கிருந்து கிடுகிடுகிட்டு ஓடி வந்து அப்படி நேர பெரிய தேவனுடைய திருவடி வாரத்திலிருந்து உயர்த்தி தன்னுடைய நெற்றியில் இருக்கக்கூடிய ஊதியை அழித்துக் கொண்டு ருத்ரமாவை அறுத்துக் கொண்டு கையில கட்டக்கூடிய அந்த நூலை கட்டி அறுத்துக் கொண்டு நேர தன்னுடைய திருவடி வாரத்தை வந்து இத்தனை நாட்கள் இப்படிப்பட்ட ஒரு பாழடைந்த கேட்டலை கிடந்தோமை இப்படி இருந்தோமை அப்படின்னு சொல்லி திருநீற்றையும் அழித்துக் கொண்டு மேற்கொண்டு ருத்ராட்சி மாலை அறுத்து எறிந்துவிட்டு கையில கட்டப்பட்ட மாலையை அறுத்துக் கொண்டு மூச்சுடவும் தூக்கி எறிந்தார். தகாது என்று சொல்லிக் கொண்டே பண்ணார். பெரிய திருவடி வாரம் வந்து விழுந்து தண்டம் சமர்ப்பித்து எழுந்து நின்று சுவாமி அற்புதமாக இல்லை, இத்தனை நாள் யாருக்கோ அடிமைப்பட்டிருந்தேன், யாருக்கோ ஆட்பட்டிருந்தேன். உபவிதிக்கு திருவபிஷேகம் பண்ணக்கூடிய சாசனை கண்ணனுக்கு ஆப்படாமல் ஒரு விரிதலை என்ன விரிதலை ஆண்டிய ஆசிரியத்தேன் கிரீட மகுட சூடாவதம்ச மகர குண்டல என்று சொல்லக்கூடிய எத்தனை மகுடங்கள். அப்படிப்பட்ட மகுடம் சூட்டப்பட்ட எம்பெருமானுக்கு பூவும் பூசணையுமே 3 முடுக்குரிய அரசு நாயனார் தெரிவிக்கிறார்.
அழகை பெருமாள் நாயனார் திருவர் 3 முடிக்குரிய அரசே சிவன் நாராயணன். அப்படி 3 முடி எழுதினா கிரீட மகுட சூடாவதம் சார். இத்தனை முடிகளும் கண்ணனுக்கு உண்டே தவிர மற்ற யாருக்கும் கிடையாது. கண்ணன் என்ன, பார்த்தாதி என்ன, தேவ பெருமாள் என்ன, நம்பிடமாள் என்ன, அது திருவேங்கடபடியா என்ன, திருநாராயண பெருமாள் என்ன, இவர்களுக்குத்தான் உண்டே தவிர மற்ற யாருமே கிடையாது என்று காட்டுக்கொண்டு அந்த முடிக்கூடியவனை ஆசிரியமாலும் ஒரு விரிதலை ஆண்டியை ஆசிரியத்தேனே அப்படியே சடான வந்து விழுந்தார். அவர் மாற்றினது என்ன பாசனம்? திருவாரூரில் வரக்கூடிய திண்ணன் வீட்டில் வரக்கூடிய பாசனம் என்ன பண்ண? தேவும் எப்பொருளும் படைக்க பூவில் நான்மகனை படைத்த தேவன் எம்பெருமான கல்லால் பூவும் பூசணையும் தகுமோ அப்படின்னு இந்த பாசனம் செவிக்கச்செல்லாம் ஓட்டியெல்லாம் கைகூப்புவான். இதுதான் எங்க எம்பாரை கொண்டு வந்தது, இதுதான் இந்த பாசனம் எங்க எம்பாரை கொண்டது, ஆழ்வாரை பார்த்து இந்த பாசனம் எம்பாரை கொண்டு எதுக்கு சொல்ல வந்தனா அப்படிப்பட்ட அந்த நிலை இருக்கச்சு அப்போதிருந்த புண்டரி காற்றை ஆசிரிக்காமல் அப்படிப்பட்ட முடி 3 முடி கரைச்சு அவனை ஆசிரியக்காமல் எப்படிப்பட்ட ஒண்ணுமே முடியில்லாத இருக்கக்கூடிய விடுதலை ஆண்டியைக்கு ஆசிரித்து கிடந்தேனே. அப்போதிருந்த புண்டரி காற்றை ஆசிரிக்காமல் பொறிபறக்கும் கண்ணினை ஆசிரியத்தேனே. பொறிபறக்கன்னா 3வது கண்ணு, இவருக்கு முக்கண்ணு பேரு. மணியே நான் மகனே முக்கண்ணா பாந்திரிகள அப்படி பொறிபறக்கும் கண்ணினை உடைய அவனை ஆசிரியத்தனே. உலகமுண்ட பதிவானை ஆசிரிக்காமல் நஞ்சு ஒவ்வொன்றும் எடுக்கிறார். ஆச்சரியம் எப்படி? நான் முதல்ல 5 விஷயம் சொல்றாரு. அதாவது பொண்டரி காட்டினா அப்போதளர்ந்த செந்தாவரை போலிருக்கும் அவருடைய கண்கள். தச்சையதா சத்தியாசம் பொண்டரீகம் ஏவமக்ஷின்னு வார்த்தை சாஸ்திர வாக்கியம். அந்த சாஸ்திர வாக்கியத்திலே சொல்லப்பட்ட பொண்டரியை காட்டும் செந்தாவரை கண்ணன். அந்த செந்தாவரை கண்ணன் என்ன இருக்குன்னா செந்தாவரை கையால் சீரார் வழிகளுக்கு ஆண்டாள் பார்க்கணும். அந்த செந்தாவரை கண்ணை ஆசிரிக்காமல் எப்படிப்பட்ட கண்ணு? முக்கனான் எப்படிப்பட்ட முக்கண்ணு? பொறிபறக்கும் கண். அதை பார்த்தாலே பயமா இருக்கும். அப்படிப்பட்ட பொறிபறக்கும் கண்ணை ஆசிரியத்தனே. அந்த கண்ணை பார்த்தாலே நமக்கு பார்க்கும் போது அந்த கண் எப்படின்னா ஈர்க்கிறது. என்ன ஈர்க்கிறதுனா இன்னைக்கு தான் வந்திருக்கியா இத்தனை நாள் வரல நம்மளை கேட்கிற மாதிரி ஈர்க்கிறது. நாம சொல்லுவோம் இப்பயாவது வந்தனே அதையா சந்தோஷப்பட்டுருவோம். வாஸ்தவம் தான் இப்பயாவது இனிமே ஒத்துரு எனக்கு நம்பிக்கை இனிமே ஒத்துரு நம்பிக்கை இத்தனை ஈர்க்கிறதுனும் அப்படிப்பட்ட கண்ணை விட்டுட்டு அப்படி அனல் வரக்கூடிய கண்ணை பார்த்தேன் ஆசிரியத்தேனே. இது முதல் வார்த்தை. 2வது உலகமுண்ட பரிவாயின் மஞ்சாறு வரையேழும் கடற்கரையும் வானகம் மண்டபம் மற்றமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடைக்கு ஆளுநர் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட உலகமுண்ட பரிவான ஆசிரிக்காமல் நஞ்சுண்ட வாயினை ஆசிரியத்தேனே. சிவபெருமானுக்கு பிரசாதமே கிடையாது. அவன் பிரசாதம் விஷம். அந்த சிவன் கோயில் அதான் சிவசொத்து குரணாசன் ஒரு கேள்விப்பட்டிருக்க சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு ஏதோ ஒரு சொத்து இருக்கு, அந்த சொத்தை யாரோ எடுத்துட்டா அதான் குரணாசம் அது இருக்கு அப்படின்னு. ஆனால் உண்மையான அர்த்தம் இருக்குமா? சிவசொத்து என்றது அவருடைய பிரசாதம் தான் சொத்து. அந்த சொத்து யார் சாப்பிட்றாரோ அந்த குலத்துக்கு நாசம். அப்படின்னா என்ன இருக்குன்னா அந்த சொத்து அந்த பிரசாதம் விஷம், ஆலக்கார விஷத்தை கண்டா அதுதான் அவருக்கு நீலகண்டன்னு பேர். சிவபெருமானுக்கு இந்த நீளமா இருக்கும், ப்ளூ கலர்ல இருக்கும், நீலகண்டன்னு பேர். அந்த பிரசாதத்தை அவர் கண்டர்ல பண்ணிட்டு பிரசாத விநியோகம் கிடையாது. விநியோகம்னால பெருமாள் கோயில் தான் விநியோகம், எங்கேயுமே கிடையாது. அதனால அந்த காலத்துல உண்டு. இன்னைக்கு திருவள்ளிக்கேணி போனா சக்கரபந்தல் ஆச்சரியம். இது அதே மாதிரி இதுக்கு போனா மேற்கொள்ளனா திருச்செந்தூர் ஆச்சரியம், இதுக்கு போனா லட்டு ஆச்சரியம், தேவபெருமாள்கிட்ட போனா இருக்கவே இருக்க காஞ்சிபுரம் இத்தியாசம். ஒவ்வொரு திவ்யதேசம் ஒவ்வொரு பிரசாதத்துக்குமே பேர் வச்சிருக்கு இல்லையா? அந்த மாதிரி எங்கேயாவது சிவபெருமா இருக்கான்னா விடுதலை இருக்கிறவங்க எவனுக்கு ஆண்டியா இருக்கானா அவனுக்கு என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. இது சொல்ல வந்தேன்னா அது மட்டும் அந்த பிரசாதத்தை எடுத்துக்கவே விடாது விஷமாச்சு. அந்த காலத்துல என்ன பண்ணுவான்னா இப்பயும் சில சன்னதியில பயந்துக்கா அதுக்கு பள்ளம் தோண்டுவான். அவனை கண்டர்ல பண்ணிட்டு அந்த பள்ளத்தை தோண்டி அந்த பள்ளத்துக்குள்ள அந்த பிரசாதத்துக்குள்ள போட்டு புள்ளிவான். இதுதான் இன்னைக்கு உண்மையா ஆகம சாஸ்திர விவகாரத்துக்கு தான் நடக்கணும். எது சொல்ல வந்தேன்னா அப்ப சிவபெருக்குள்ளனா தெரிவிக்கிறப்ப நான் உலகமுண்ட பதிவான ஆசிரிக்காமல் நஞ்சுண்ட வாயில ஆசிரியத்தேனே. குண்டவேந்து குளிமறை காற்று ஆசிரிக்காமல் யாராகினே கையார் கபாலியை ஆசிரியத்தேனே. குண்டவேந்தி குளிமறை காத்தவன் அன்று ஞானம் அளந்த பிறான் பரம் சென்று திருவேங்கடமாவளை ஒன்றுமே விட நம்பினை ஓய்மை தெரிவிக்கிறார் ஆழ்வார் 3ஆம் பத்திலே. அதாவது இந்த பாத்திரத்தில் திருவாரூரை தெரிவிக்கிற அப்படிப்பட்ட குண்டவேந்தி தன்னுடைய திருக்கையால் குண்டத்தை ஏந்தினான். அப்படிப்பட்டவனை ஆசிரிக்காமல் அதே கையால தகப்பனாவுடைய கையை கிட்டினான். கபாலித்துவம் பயிற்சி அந்த கபாலி அப்படியே கை ஒப்பிட்டுனோம். அப்படிப்பட்ட அவனை போய் ஆதரித்தனே. குண்டமேதி குடிமுறை காத்தவனை கையை ஆதரிக்காமல் கபாலி ஆதரித்தனே. நாம் தவறிழைத்தோம். அவர் திருமுடியை பார்த்தாலும் திருக்கண்களை பார்த்தாலும் திருவாயை பார்த்தாலும் திருக்கைகளை பார்த்தாலும் இவனை ஆதரித்தது இருக்கக்கூடாது. திருமுடியை பார்த்தாலும் சடமடி, திருக்கையில பார்த்தா கபாலித்துவம் ரத்தம் மலம் அதை பார்த்தாலே அசிசியா இருக்கும்.
அப்படி ஓடிட்டு இருக்கு. திருத்தங்களை பார்த்தா முக்கர நடக்கம் பொறி பறக்கிறது. அதே போல அப்படி இருக்கக்கூடிய அவரை பார்க்காமல் திருவாயை பார்த்தா என்ன சுவாமி ஒரு நல்ல வார்த்தை வரல ஒன்னிலேயே திருக்கச்சே. அப்ப திருவிழா தேவர் அது மட்டும் திருவிழா தேவரை தேரே மீன் தேர்வு ஆழ்வா பார்த்து எங்க திராட்டி இல்லையோ அதனால நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வெறும் வைஷ்ணவம் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவன் பேரு. ஸ்ரீ வைஷ்ணவன் பேரு. வெறும் பிரம்மச்சார வைஷ்ணவம் இல்லை. பிரம்மச்சார நாராயணா போயிட்டு வாங்க வேண்டியதான். நீ போயிட்டு வா, விராட்டி ஒரு வந்தா தான் இருந்தது. அதாவது முதல்ல இருக்கிறது ஸ்ரீயப்பதியாய் அவாப்தபம் ஸ்ரீயப்பதின்னு பேரு. வெறும் பதி இல்ல, அதாவது திருப்பதி திருமலை. வெறும் மலை இல்ல, மலை வெறுமலையா இருந்தா அது வெறுமதான் இருக்கும். திரு சேர்ந்தாத்தான் அந்த மலைக்கு வருவோம். பதி வெறும் பத்தியாத்தா வெறுமதான் இருக்கும். திரு சேர்ந்தாதான் அதுக்கு வைபவமே. அப்படிப்பட்ட திருவோடு இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயண தவிர அவரை விட்டுட்டு ஒண்ணுமில்லாத ஆசிரியத்தனே பகவான் என்னுக்கும் அந்த நிலையிருக்கிற திருவில்லாதவரை தேரையின் தேவை திருவடியை தேவரை நிராகரித்தோம். பகவான் திருவடியை மாதவரை ஆசிரியிக்காமல் பொல்லாத தேவரை ஆசிரியை எம்பெருமான் உண்டு என்ற எச்சில் தேவன். எம்பெருமான் உண்டு என்ற எச்சில் தேவி ஒன்னும் தேவம் உலகம் பார்த்து ஆச்சரியமா இருக்கிறார். இதுல அச்சையில் பரத்துவம் தெரியுது. பரத்துவம் 4 பரத்துவம் வச்சுக்கார். பரத்துவ பரத்துவம், மோட்ச பிரதத்துவம், அவதாரத்தின் பரத்துவம், அச்சையில் பரத்துவம். இந்த அச்சையில் பரத்துவத்தை எங்கே காமிக்கிறோம்னா ஆழ்வார்த்தடி அந்த ஆழ்வார்த்தே குருகூர் நகர் அந்த குருகூர் அதில் தெரிவிக்கிறார். ஒன்னும் தேவம் உலகம் உயிரும் மற்றும் யாதுமில்லா என்று ஆன்மதம் தன்னுடைய தேவர்களோடு ஈடுபடைத்தான் உன்னம் போல் மணிமாடி திருக்குறுகூர் அதனுள் நின்று ஆதிப்பிரா நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் என்கிறார். நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன். அப்படி எப்படி காட்ட எடுத்துனா ஒன்று தனியாற்றணும். உலகம் உயிரம் மற்றும் யாதுமில்லா அன்று ஒன்றும் இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்த கட்டி யார் இருந்தா ஸ்ரீமன் நாராயண மட்டும்தான் தான். வேற யாரா இருந்தாரா? இதெல்லாம் பிள்ளை பெருமா அழிக்கா தெரிவிக்காரு. நீங்க எல்லாம் இதுவும் பேசிட்டு இருக்காரு. பிரளய காலத்துல தான் முந்தி ஒருத்தனா பகவான் வாய்ப்புல போயிட்டு இருந்தால யாராவது ஒருத்தர் போகாம இருந்தா சொல்லுங்க அதனால நீங்க கேட்கிறார். பிள்ளை பெருமாள் அழிக்கார் அஷ்யமா அஷ்ட பிரபந்தம் பண்ணார். பராசர பட்டருடைய சச்சிஷியர் அஷ்ட திருவரங்கத்தமிழனுடைய பேரன். திருவரங்கத்தமிழனுடைய பேரன் அவர் தெரிவிக்கிறார். அவர் என்ன தெரிவிக்கிறார்? அஷ்டபிரந்தம் பகவான் தமிழ் தமிழ் தமிழ்னு அவர்தான் கற்றுக்கணும். அப்படிப்பட்ட தமிழ் கருத்து சொல்லுவாங்க அவர் தெரிகிறார். அப்படி இருந்தாக்கே எங்க உபயோகிக்கு நாதனாக இருக்கக்கூடிய எங்கும் நீக்கவரை இருக்கக்கூடிய வியாபகத்துவம் வரத்த வியாபகத்த நியந்திருத்த காமிகத்த சட்டத்த சக்திகாத்த இது இருக்கு இல்லையா? அப்படிப்பட்ட இருக்கிறவனை எங்கும் நீக்கவரை இருக்கக்கூடிய அவனை இருக்காமல் சுடுகாடு போலும் தெரிகிறான். கால்கட்டு கிடந்தானே பகவான் திருப்புவாய் எங்க இருக்கோ அந்த பகவான் சேவை சேர்க்கிறான். இவருக்கு எங்க இருக்கு? ஒன்றை புஷ்பம் எங்க இருக்கோ சுடுகாடு எங்க இருக்கோ அந்த சேவை சேர்க்கிறான். அப்படிப்பட்டவங்க போய் ஆழ்த்துமே தவறிழைத்தோம் வாழ்க்கை இப்படி வீணாக்கினோம் என்று சொல்லி நம்பிக்கையும் சொல்லி காலம் வேண்டார். பெரிய நம்பிகளும் அவரை வாடி அனைத்து இந்தியார் மண்டையந்தி கிரமனை திரிதந்தன் முண்டியாம் தாபம் கேட்ட ஒருவனோ உலகமேற்கும் தம்பியூர் அரங்கம் மெய்யன் கட்சி பேர் நல்லை என்று மண்டினார் உயலாம் உயவர் புயலாம் என்று அப்படி இருக்க. அப்ப ஈஸ்வரன் ஒருத்தன் தான் மோட்சப்படுத்துங்க. மொத்தம் மோட்சோ ஜனார்தனகா மோட்சம் கொடுக்கறது யாருன்னா ஜனார்தனத்துல மற்றவனுக்கு மோட்சம் கொடுக்க அதிகாரமே கிடையாது இருக்கிறாரு. ஆக மற்ற யாராலும் முடியாது இருக்கிறாரு. அதைத்தான் ஆழ்வார் இந்த வார்த்தை தெரிவிக்கிறார். வீட்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேதவம் பாவம் வீட சட்டவன் தன்னை புறமிருக்கிற சிவனுக்கு திரிபுர சம்ஹாரம் பண்ணான். 3 பட்டணங்கள் இருக்கான். எரித்தவுடன் நமக்கு அவர் ரொம்ப நல்லவர் தான். ஒன்றும் அவ்வளோ முதல் பக்தன் பகவானுக்கு முதல் பக்தன் யாருன்னா சிவபகவான் தான். நாம என்னமோ அதை பற்றி பெருசா பேசிடுவோம். அந்த மாதிரி சீவைத்துவால் சிவன் எந்த விதமான கொண்டாட்டங்கள் எந்த மாதிரி அவன் பக்தர்கள் தான் அவருக்கு ஏற்றி விட்டுதான். திரிபுர சம்ஹாரம் பண்ணார். இத்தனை வைபவம் இருக்கா இத்தனை விபம் இருக்கான் ஏற்றி விட்டார். யாருமே ஒருத்தர் ஏற்றி விட்டாட்டி ஏதாவது பண்ணணும்னு தோணும். பணம் அதிகமா இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா எத்தையாவது பண்ணணும்னு தோணும். எத்தையாவது பண்ணணும் என்ன நேரம் பண்ணார். எனக்கு 5 தலை அவருக்கு 5 தலை. சிவ பரமசிவானாருக்கு 5 தலை பிரம்மாவுக்கு 5 தலை 2 பேருக்கு 5 தலையா? என் வைபவம் அவர் வைபவம் என்ன பார்த்தா தகப்பன தெரியும். தகப்பனால வைபவம் பெரிதுன்னு நினைக்க வேண்டாமா? இவரை ஏற்றி விட்டாலே தொண்டர்கள் இன்னைக்கு அது நடக்குது. தொண்டர்கள் ஏற்றினபடியாக தலைவருக்கு ஆபத்து தான் முதல் என்ன அங்கதான் இருக்கு. தொண்டர்கள் ஏற்றினபடி ஒருத்தான் வாய முட்டிட்டு ஐயோ நம்ம வைபவம் என்ன நமக்கு ஒண்ணுமே இல்லையே ஒண்ணுமே நீதனே நிலவந்துகிறேன்னு அப்படின்னு இருக்கணுமா? தொண்டர்கள் ஏற்றிட்டா ஐயோ எனக்கு அவங்க இருக்கப்படி இன்னும் அனுமார் நடந்துட்டு அனுமார் உண்மையிலே இருக்கு. அவருக்கு தெரியாதபடியா பேச வந்தார். இவருக்கு இல்ல. ஆனா தொண்டர்கள் ஏற்ற முடியாது. ஓ நிறைய வைபவம் நேரா போனார். கதையை இருக்காரு ஒட்டி இந்தியா மண்டையேந்தி திரமனை திரிதந்தம் உண்டையான் ராகம் கேட்ட ஒருவனோ உலகமேற்கன் தண்டியூர் அரங்கம் மையன் எங்கெங்க எத்தனை போனோம் அத்தனை ஊர் சுற்றி எங்க கிடைக்கல. கடைசி நேரம் இங்க போனோம் பத்ரிகாசம் போனா சத்ரநாராயண சீமா நயாதிக்கா பிரசாதிதான்னு பார்த்து யாருக்கு சொன்னா சிவபெருமானே லிங்கபுராணத்தை இருக்கு. பார்வதி மேல கையை போட்டுருக்காரு. கையை போட்டு
வருடிட்டு இருக்கார், முதுகு வருடிட்டு இருக்கார். இப்போ நான் இந்த கையில் போட்டு முதுகு வருடிட்டு இருக்கேனே, இது யார்த்தமா இந்த மாதிரி எனக்கு எவ்வளோ பெரிய ஆபத்தில் இருந்தேன், பகவான் ஸ்ரீமன் நாராயணன் ரசித்து கொடுத்தார், நீங்கள் எங்கேயோ தெரிஞ்சேன் என்னோட கபாலத்துக்கும் பவிஷ்யத்துன்னு கையில் ஒட்டுட்டு கையில் ஒட்டு போகவே இல்லை. எதை சாப்பிட்டோம் அது சாப்பிட்டு எனக்கு பச்சையாக வேலை இருக்கு, எல்லாமே அதை எடுத்துன்றது, என்னால் ஒன்றுமே பற்றியல. இந்த கபாலம் நிறைஞ்சாத்தான் இந்த சுக்கு நூறா உடையன்னு சொல்லுறார். எதை போட்டாலும் அது நிறையவே இல்லை. என்ன பண்றது, அங்கே போனேன், கத்திரிக்காசம் போனேன், ஸ்ரீமன் நாராயண வேர்வை துளி விஷ்ணு பிரசாத சிக்கோணி அந்த மாதிரி இந்த வேர்வை துளியை தெரிவித்தார். தெரிவித்த உடனே 1000 சுக்கு நூறாக உடைஞ்சிருந்த கபாலிக்கும். இதை எங்க தெரிவிக்கிறார், இதுக்கு திருட்டான இருக்கிறார் சிவபெருமான் பார்வதிக்கு. இது விஷ்ணு புராணத்துல இல்ல இருக்கு, ஆனா அவா புராணத்தே லிங்க புராணத்தே இருக்கு. இப்ப நம்ம அவாட்டே கேட்கணும், உங்க புராணத்தே இருக்க, நீ ஏன் விஷ்ணு புராணத்தில் இருக்குன்னு இதுக்கு சொன்னா அவன் என்ன சொல்றான்னா, இல்ல இல்ல இது கொத்திட்டு இருக்கன்னா சொப்னத்துல வரக்கூடிய ஏதோ ஒன்று வந்து தனம் வந்து கணத்தன் பார்த்தா திரும்புமா இருக்காது. அதே போல சொப்னத்தை வர தனத்தை போல அடுத்த சுக்குநூறாக போயிட்டு இந்த கபாலுக்கு ஒட்டிட்டு போயிட்டு பகவானுடைய வேர்வை துளி விஷ்ணு பிரசாதார் சிஸ்ரோனி திருமாவுடைய வேர்வை நீரை எடுத்து தெளிச்சார். இது தெளிச்ச உடனே கபாலம் 1000 கபாலம் விட்டு போயிட்டு இவருக்கு பேசிட்டு இருக்கனே, இந்த பேசுறதுக்கு காரணம் என்ன, பகவான் ஸ்ரீமன் நாராயணன் யார் சொல்றது, யாரு சிவபெருமான். அடிமதி சடையனங்கோ நான்முக கடவுளங்கோ கண்ணனை புகழம் நல் ஒருவனங்கோ பொருவில்சி குருமையங்கோ திகழும் தன் பறவையங்கோ தீயங்கோ எல்லாம் பகவான் 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 தெரிகிறது. புகழம் நல் ஒருவனங்கோ ஒருவில்சி பூமியெங்கோ திகழும் தன் பறவையெங்கோ தீயெங்கோ வாயுவெங்கோ நிகழும் ஆகாசமெங்கோ நீர்சுல 2 மெங்கோ நிகழ்வில் அமைத்தவெங்கோ கண்ணனை பூமாறு அறிய மாட்டேன். எத்தனை சப்தங்கள் இருக்கலாம், எல்லாம் பகவான் நாராயணன் தான். அப்ப அத்தனை பேர் நிர்வாகம் யாரு, இது ஒண்ணும் மிச்சம் இல்லை, அத்தனையும் பெரிய திருமலங்கள் சொல்லிட்டார். யாருக்கு, எம்பாருக்கு குருமக அனதீக்காகவேதான் கேட்டான் நரபதி வரைக்கும் சுருக்கமா பார்த்து காமதான் சொல்லப்பட வேதாந்த வாக்களுக்கு அத்தனை எடுத்து கூறினார். கூட்ட உடனே வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியேற்றான். அப்படிப்பட்ட வேண்டியதான வேதங்கள்லாம் அந்த பெரிய திருமைகள் வேதார்த்த அர்த்தங்களும் எம்பாருக்கு சொன்னார். திருத்தப்பட்ட எம்பார் நேர பெருமலை திருமலை திருவிழி வார்த்தை வீழ்ந்தார். விழுந்து ஆசிரியத்தோடு அங்கேயே நிச்சய கைந்து இருந்தாலும் இந்த ஸ்ரீவைஷ்ணவர்கள் சாட்சி. இது யார் சாட்சின்னா, இந்த ஸ்ரீவைஷ்ணவ பார்த்தாரணும். இவா என்ன எம்பெருமானோடைய சிஷ்யர்கள் வந்திருக்கார், பெரிய திருமணம் சிஷ்யர் 2 பேரும் வந்திருக்கார். இவா 2 பேரும் வந்துருக்காங்க. இங்க என்ன நடக்கிறது, நானே அதை பார்த்துக்கலாம் எப்படி இருக்கு ஒரு நம்ம கற்பனை வச்சு பார்த்துக்க வேண்டியதான். இப்போ எம்பார் இருக்கார், எம்பார் அந்த வீட்டில் இருக்கார், பெரிய திருமணம் வந்திருக்கார், இந்த பக்கம் பெரிய திருமண சிஷ்யர்கள், அந்த பக்கம் இவர் எம்பெருமான சிஷ்யர் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நின்றுட்டா. அவ போய் பெரிய திருமணங்களுக்கு கல்விகள் சிஷ்யர் ஒருத்தருக்கு பேசிக்கிறார். பேசி இருந்ததுல இதுல குறுக்க எம்பெருமானார் இல்லை, எம்பெருமான சீங்க சீரகத்தில் இருக்கார். இந்த சரித்திரத்துக்குள்ள இந்த நாடகத்துக்குள்ள எம்பெருமான வரவே இல்லை. எம்பெருமானார் ஆணையிட்டார் அவ்வளவுதான் தவிர அவர் இங்கே திருமலைக்கு வந்தாரோ இந்த காலகஸ்திக்கு வந்தாரோ வரவே இல்லை. இதை இத்தனையும் பண்ணது பெரிய திருமலை நம்பி. அந்த பெரிய திருமலைக்கு நம்பிக்கை பெரிய வைபவமும் உண்டு திருமலையில நம்பி தந்தை சரியாவே இருக்கு. சொல்ல வந்தேன்னா அத்தனை இது அத்தனையும் அங்க போய் சொல்றார். இந்த மாதிரிலாம் நடந்து இப்படி நடந்து சொல்றா. அபாரம் சந்தோஷப்பட்டு இனி பெரிய திருமலை நம்பியோடு இந்த எம்பார் இருக்கட்டது அவரோடு இருந்து கைக்கேணியை பறினாலும் சரித்திரம் தெரிவிக்கிறது. எது சொல்ல வந்தேன்னா அப்ப எம்பாடு வைபவம் சாமானியப்பட்டதில்லை. அதனால்தான் இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எம்பார் தான் குரு பரம்பரையிலே எம்பெருமானுக்கு அடுத்தபடியாக பதவியில வெண்ணீர் இல்லையே சுவாமி. அங்க போயிட்டு வந்தாரு, அங்க போயிட்டு வந்தாலே சுமார் தானே, இங்க இருந்தா தானே நல்லா இருக்கும். அங்க போயிட்டு வந்து நாமே சொல்லுவோம், நம்ம இதுல இருந்துட்டு இல்லை வெளியிட்டு யாராவது வந்தாருன்னா மனோல காது சூசி பெற்று சொல்லுமா இல்லையா, அத்தனை பண்ணிடும். அந்த மாதிரி கொஞ்சமாவது இருந்தான்னா இல்லவே இல்லை. அது ஒரு துளி கூட இல்லை. தான் இங்கே இத்தனைக்கு அவருடைய தங்கையுடைய தகப்பனாரன் தங்கைய பிள்ளையா இருந்தாலும் மருமனா இருந்தாலும் என்ன இருந்தாலும் தேவதாந்திர சம்பந்தம் ஒரு காலத்தில் ஏற்பட்டதா இல்லையா, நிச்சயமா ஏற்படுது. ஏற்பட்டதுன்னு சொன்னாலே 2 வருஷம் தான் போயிடும். என்ன அந்த போயிட்டாங்க சமயம் போயாக்குன்னா அவளுக்கு போய் திரும்பி வந்ததுன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த நினைவே இருக்கிறது. அதனால் எதுகுலத்து ஏதியல் வாகனித்தோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மை ஆட்கொள்ளுவேன்னு தெரிவிக்கிறார். சொல்ல வந்தேன்னா எந்த நிலையில் இருந்தாலும் அவ அப்படிப்பட்ட ஆசிரிக்காக இருக்கக்கூடிய ஒரு நிலையை காட்டிக் கொள்வ மாட்டார். அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். இதுக்கு பேர் இன்னொரு விஷயம் தெரிவிக்கிறார். சரி சுவாமி, இவர் இவ்வளவு சொல்லியிருக்காரு. சொல்றதுக்கு எந்த பட்டருடைய சிஷ்யரானார், பட்டர் சிஷ்யர் இல்லையா, அதான் எம்பாருக்கு பட்டர் சிஷ்யர் இல்லை, அவர் எப்படி ஆளும் குரத்தாழ மிகப்பெரியவர், எவ்வளவு ஞானி,
அப்படிப்பட்ட ஞானி அவரே சமாசனம் பண்ணிக்கலாமே. புறத்தாழ்வாரும் யாரு சமாசனம் பண்ணார்? திருவரங்கத்தவனார் ஆசிரியத்தவர் புறத்தாழ்வார் தான். எம்பெருமானார் ஆசிரியக்கலன்னா ஞாபகம். திருவரங்கத்தவனார் யார் ஆச்சாரியன்னா புறத்தாழ்வார் தான். அது இருக்கே தன் பிள்ளைக்கு தானே ஆச்சாரம் இருந்துக்கலாமோ. பராசர பட்டத்துக்கு யார் ஆச்சாரம் இருக்கலாம்? நியாயம் பார்த்தா தகப்பனாரே ஆச்சாரம் இருந்துக்கலாமோ. எதுக்காக எவ்வாறு ஆச்சாரம் இருக்கணும்? எடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே, எதுக்காக எடுத்தார்? அந்த நிலையே இல்லையே அப்படின்னு தெரிவிக்கிறார். இல்லை இல்லை, என்பார் ஆசிரியத்துக்கு காரணமே வேறு. ஏன்னா ஆச்சரியமா தெரிவிக்கிறார். ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கே புரோகிதா ஸ்ரீவத்தான சுதஸ்ரீமான் செய்யதே வேஸ்து புரியதே. இவா 2 குழந்தைகள் பிறந்ததே ஆச்சரியம் விகாசியம். கூரத்தாவோட வயதான காலத்தில் 2 குழந்தை பிறந்திருக்கா. 80 வயதுக்கு அப்புறம் தான் பிறந்திருக்கா. நாம நினைப்போம் கூரத்தாவோட. அது மட்டும் இல்ல, கூரத்தாண்டால் கூரத்தாளுடைய தர்மபத்திரியுடைய பேர், கூரத்தாழ்வாரு கூரத்தாழ்வார் பேர். அதற்கே இவ 2 பேரும் சரீர சம்பந்தத்தால் ஏற்பட்ட குழந்தைகள் அல்ல. இது சாமானியமா நம்ம லௌகிக்கு என்ன பார்ப்போம்? ஒரு ஆணும் பெண்ணும் கலந்தபடியாலே இந்த குழந்தை அப்படின்னுவோம். ஆனா பராசர பட்டரோ வேதவியாச பட்டரோ ஸ்ரீராமத்திலையும் தெரிவிப்பார். அந்த இருவருமே இவருடைய சரீர சம்பந்தத்தால் ஏற்பட்ட குழந்தைகள் இல்லை. இவருடைய சரித்திரமே பெரிய சரித்திரம். இவர் கல்யாணம் பண்ணிட்டு பெரிய விஷயம். இந்த பெண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்கிறாரோ அவ உடனே அடுத்த க்ஷணமே செத்து போயிடுவான்னு பேசிட்டு இருக்கா. அந்த பெண்ணை இவர் கல்யாணம் பண்ணிட்டார். தான் ராஜ்ய பரிபாலம் பண்றதுக்கு ஏதோ ஒரு ராத்திரி நகர சோதனைக்கா போச்சு. அந்த சரித்திரம் வேண்டாம், இது சொல்ல வந்தா அப்படிப்பட்ட உயர்ந்த மகான். அதனால் இவா 2 பேருக்குமே சரீர சம்பந்தம் கிடையாது. சரீர சம்பந்தமே கிடையாது. சரீர சம்பந்தத்தால் பிறந்த குழந்தைகள்ல சரீர சம்பந்தமே எப்படி தான் குழந்தை பிறக்கும்? முதலாளிவாக இருந்திருக்கா இல்லையா, அவ 3 பேரும் சரீர சம்பந்தம் தான். புஷ்பத்துல பிறந்தாருணும், மற்றது அள்ளிபுரம் கிணத்துல பிறந்தாருன்னு இல்லையா. அப்படி இருக்காச்சு அவள் சரீர அஜோனியர்கள் பேர் அவளுக்கு தான். அப்படி இருக்க சரீர சம்பந்தம் இல்லாம பகவான் அனுகிரகத்தால் இருக்கிறது. இந்த சரித்திரம் ஆச்சரியமான சரித்திரம். ஒண்ணுமே இல்லை. ஒரு நாள் இவர் வெளியில் போல 3 நாட்கள் மழையான இதற்கெல்லாம் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட வழக்கம். அக்ஷய பாத்திரத்துக்கு பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட வழக்கம். அன்னைக்கு மழையாமல் போட முடியல. பட்டி புறத்தாழ்வா பட்டி தன்னுடைய பர்த்தா பட்னியா இருக்க இவன் நடிச்சுட்டா. புறத்தாழ்வா நடிச்சுட்டா. அப்ப அவன பிரசாதம் நடந்துட்டு இருக்கு, மணி அடிச்சுட்டு இருக்கா. இவர் இருக்கிறது சித்திரவீதியில் இருக்காரு, சித்திரவீதியில் இருந்திருக்காரு. அத்தனை தூரம் மணி கேட்கும். இன்னைக்கு கேட்காது. அன்னைக்கு அவ்வளவு தூரம் கூட்டம் நாட்டெல்லாம் கிடையாது, கூட்டமே இல்லை. இன்னைக்கு எங்க போனாலும் கூட்டம் தான். சில பேர் பக்தராயிட்டாலும் எல்லாரும் அன்னைக்கெல்லாம் எம்பெருமானாக இவ்வளவு பக்தர்கள் இல்லை சுவாமி. நிறைய பக்தர்கள் நிறைய பேர் தான். பக்தி எப்படின்னு தெரியாது. அனன்ய பிரயோஜனம் பிரயோஜனம் தெரியாது. அப்படிப்பட்ட பக்தி இது சொல்ல வந்தேன்னா அதான் மணி அடிச்சுன்னு கேட்கறது. அந்த மணியை வந்து அடவணம் ஆயிட்டு இருக்கு. எங்க பர்த்தா, என்னுடைய பர்த்தா அவருக்கு ஒண்ணுமே இல்லையே, நீ சாப்பிட்டு நினைச்சா. யார் நினைச்சது? புறத்தாண்டா நினைச்சா. நினைச்ச சரித்திரம் முன்னாடியே பார்த்துருக்கோம். சுருக்கமாதிக்க நினைச்ச உடனே பெருமாள் உள்ளுவார் உள்ளிட்ட எல்லாம் உடனே இருந்து அறிஞ்சிட்டு அவர் அந்தரியாமிட்டு இருக்கும்னு பார்த்தோம். உடனே தெரிஞ்சிருந்தார். தன்னுடைய பிரசாதத்தை எடுத்துட்டு நேராக அச்சகத்தை கொடுத்து கொண்டு போய் புறத்தாள் திருமாலை கொண்டு போய் கொடுத்துட்டு வாருன்னு சொன்னார். நேராக வாரம் கொடுத்தார். ராத்திரி கதை தட்டினா அந்த பிரசாதத்தை 2 பாகத்தை எடுத்து தன்னுடைய தர்மபத்தி புறத்தாள் கொடுத்தார். அந்த 2 பிரசாதம் தான் பராசர பட்டர் வேதவியாச பட்டராக இருந்தார். இவருடைய சரீர சம்பந்தத்தால் ஏற்பட்ட குழந்தைகள் அல்ல. அதான் அந்த குழந்தை 2 பேருக்குமே அத்தனை தூரம் வைபவம் அது இருக்கு இல்லையா. அப்ப குழந்தை பிறந்த உடனே இது பெரிய விஷயம் இல்லை. பிறந்த உடனே இந்த இடத்துல திருமாளிகை 2 பெரிய திருமலை, பெரிய நம்பியுடைய திருமாளிகை, பூரத்தாழ்வாவுடைய திருமாளிகை 2 எதிரெதிராக இருக்கு. நீங்க ஸ்ரீரங்கத்துல 1 வருஷம் இல்லை 10 வருஷம் இருந்தா ஏதோ 10% தெரிஞ்சுக்கலாம் அந்த சரித்திரத்தை. அவ்வளவுதான். அதுக்கு மேல தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம வாழ்க்கை பூர்த்தி அங்க இருந்தா சுமாரா தெரிஞ்சுக்கலாம். தவிர அந்த ஒரு சரித்திரம் ஒவ்வொன்றும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, வடக்கு வாசல் இருக்கு இல்லையா, அந்த வடக்கு வாசல் எம்பெருமானார் மடம் இருக்கு. அதாவது தாயார் சேர்த்து வடக்கு வாசல் வெளில வரணும். வெளில வரைச்சு வடக்கு வாசல் ஓரத்துல தான் எம்பெருமான். இன்னைக்கு ஸ்ரீரங்க நாராயணர் மடம், அதுதான் எம்பெருமானோடைய மடம். இன்னைக்கு ஸ்ரீரங்க நாராயணர் மடமா இருக்கு இல்லையா, அதுதான் எம்பெருமானோடைய மடம். அதுதான் எம்பெருமான் அங்கே அவருடைய திருவிடிப்பட்ட இடம். அப்படிப்பட்ட இடம் திருவிடிப்பட்டனா எங்கெங்கெல்லாம் எம்பெருமானாவது படம் இருக்கோ எல்லாமே ஒரு திருவிடிப்பட்ட இடம் தான். இங்கே பிரதானமா அதைத்தான் தேசியம் தெரிவிக்கிறார். அடுத்த ஜென்மா எனக்கு கிடையாது. வேதாந்தேசியம் தெரிவிக்கிறார். வேதாந்தத்துக்கு இட்டு பிறந்தார். அடுத்த ஜென்மா எனக்கு கிடையாது. என்னமா இருக்க ராமானுஜ சம்பந்தம் இருக்கு எனக்கு சொன்னார். அதெல்லாம் கிடையாது. ஒருவேளை எண்ணுக்குன்னா என்ன பண்றது? ஒண்ணுமில்ல. ராமானுஜர் திருவடி பட்டு இந்த ஸ்ரீரங்கத்தில் பட்டிருக்கணும். அவருடைய திருவடி பட்ட மண் துகளா தான் பறக்கணும்னு நினைக்கிறேன். அந்த திருவடிப்பட்ட மண் துகளாக பறக்கணும்னு நினைக்கிறேன்னா எத்தனை திருவரங்க ஸ்ரீய பூர்த்தியா வரட்டவர் தென்னரங்க குணமட்டும் திருத்தி வைத்தான் தெரிவிக்கிறார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த ஸ்ரீரங்க நாராயண படம்
வடக்கு வாசல் பக்கம் அந்த பக்கத்தில் பண்ண இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த சித்திர வீதியில குடத்தாழ்வாருடைய சன்னதி ஒரு பக்கம் தன்னுடைய சிஷ்யனுக்கு கொடுத்துட்டார் திருமாளிகள், இன்னொரு பக்கம் தன்னுடைய ஆச்சாரியனை கொடுத்துருக்காரு. ரெண்டு எதிரெதிர் பக்கம், சிஷ்யனுக்கு இந்த பக்கம், ஆச்சாரியனுக்கு அந்த பக்கம் கொடுத்துட்டார். கொடுத்துட்டு கட்சி இந்த ரெண்டு குழந்தை பிறந்துட்டு சிவேஷ்ணவ சம்ஸ்தானத்துக்கு கருத்து நினைக்கிறல குழந்தைக்கு பிறந்த உடனே இந்த ரெண்டு குழந்தைக்கு வாழ்த்தணும். எந்த உள்ள குழந்தைய பார்க்கறதுக்காக வராது. குழந்தைய பார்த்துட்டு அவர் எங்கேயா போவார்னா போக மாட்டார். எங்கேயும் அவரை பார்க்கறதுக்கு ஒவ்வொரு பெருமாள் பார்த்துட்டு இவர் எங்கேயா போவார, இருந்தாலும் அந்த குழந்தையை சேவிக்கிறதுக்காக அவர் குழந்தை அனுகிரகம் பண்றதுக்காக வராருன்னு கோவிந்த பெருமாள் அந்த யாரு எம்பார் அவர் தான் யாரோ பெரியவர் குழந்தை கொடுக்கணும். இந்த குழந்தை தூக்கிட்டு வந்து ஆயிடுச்சு, அன்னைக்கு புண்ணியாவசம் ஆயிடுச்சு, குழந்தைக்கு பேர் வைக்கணும், அதுக்கு மேலே கொண்டு கொடுக்கணும். கொண்டு கொடுக்கறதுக்கிட்ட நேராக கொண்டு அந்த குழந்தைய நல்லா தூக்கிட்டு கையில் எடுத்துட்டு நேராக அவர்கிட்ட கொண்டு கொடுக்குறாரு. டாக்டர் எம்பெருமானாட்ட கொண்டு கொடுக்குறாரு. கொடுத்த உடனே குழந்தை உச்சி மூந்து பார்ப்பான். இப்படி உச்சி மூந்து பார்த்து குழந்தை எப்படி இருக்கா, கை காலு மூக்கு நல்லா இருக்கா, இதெல்லாம் நல்லா இருக்கா, இதெல்லாம் கண்ணு நல்லா இருக்கா, முடியெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கிற. அந்த உச்சி மூந்து பார்க்குற. உச்சி மூந்து பார்க்கறது ஏதோ ஒரு வாசனை அடிக்கிறது. என்ன வாசனைன்னா ஸ்வயம் வாசனை அடிக்கிறதான். நாமெல்லாம் தூக்கினா துர்நாட்டம் தான் வரும், வேர்வை நாட்டம் வரும், வேற எதுவும் வராது. அங்க என்ன ஸ்வயம் வாசனை வருங்க. என்ன ஸ்வயத்தை சொன்னா வாசனை வருமா சப்தம் வருமா? ஸ்வயத்தை நினைச்சா சப்தம் வராது, சொன்னா சப்தம் வரும். ஆனா வாசனை வருமானா வாய்ப்பட்டு வாசனையாக வரும், சுதர்ச்சி வாசனை வரும்ல, வேற அவன் துர்நாட்டம் வரும். அப்படி இருக்கச்சே வாசனை வருமானா என்ன பயம் பரிமளிக்கிறதுன்னு எம்பெருமானார் கேட்கறது. யாரை பார்த்து? எம்பாரை பார்த்து கேட்கிறார். ஏன்னா இப்ப எம்பார் ஏன் ஆச்சாரன் ஆனார்? கலாச்சார பற்றக்கு புறத்தாழ்வாதன் ஆச்சாரன் ஆயிருந்தாங்க. அவர் பகாஞானியாச்சு, ஏற்கனவே ஆச்சாரனா இருக்காரு, அவர் சமாசன அதிகாரம் இருக்கே. இருக்கிறபடியா சீவஸ்வசம் விஸ்வோக்கியோ நவயுக்தி மதிவகி எதுக்திய பிரியகண்டி யாங்கி மந்திர சூத்திரதான்னு அவருடைய சூத்திரம் இருக்கச்சே அவ்வளவு பெருமை வாழ்ந்த அந்த புறத்தாழ்வான் தன்னுடைய திருக்குமாரர்களுக்கு சிஷனாகக்கூடிய ஒரு சிஷனா ஏற்கக்கூடிய நிலை இல்லையானா இதை பண்ணதே எம்பெருமானார் தான். ஏன் பண்ணாருன்னா அந்த சர்ச்சு தான் பதில் இருக்கும் கொடுத்துட்டார். சுயம் பரிமை இருக்கிறதுக்கு காட்டித்தார். இங்கேருந்து வெளியில கொண்டு வரணுமோன்னு இந்த குழந்தை எம்பார் முன்னாடி ஒரு விஷயம் பண்ணார். உள்ள குழந்தைல இருக்கச்சே இந்த குழந்தைல பக்கத்தில் ரொம்ப அற்புதமா இருக்கும். பார்த்துட்டே இருக்கலாம் போறதுக்கு. யாராவது கண்ணெச்சில் பட்டு விட்டனா, யாராவது ஏதாவது சொல்லிட்டானா, இப்படி இருக்க குழந்தை இப்படி இருக்க திருப்தி பட்டு விட்டனா என்ன பண்ணலாம்? திருப்தி தோஷம் கழிக்கணுமோனும். திருப்தி தோஷம் கழிக்கணும்னா என்ன பண்ணுவோம்? நாம பண்ணுவோம் உடனே ஒரு கயிறு, கருப்பு கயிறு, சிவப்பு கயிறு, என்னென்ன இருக்கோ அந்த கோடியில் யாராவது வச்சுருப்பா, இங்கே யாராவது வச்சுருப்பா. திருமலைக்கு போனால் ஒரு கருப்பு கயிறு கொடுக்குறா, அதை வாங்கிட்டு வந்தோம்னா திருமலைக்கு கருப்பு கயிறுனா இவாளா ஏற்படுத்தது கிடையாது. சிவவிஷ்ணவ சம்பிரதாயத்தில் எல்லாம் கிடையவே கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா உடனே இந்த கருப்பு கழிட்டு வா, இல்லை இருபது உடனே ஒரு வேப்பலையை கொடுத்து அதை பண்ணினா போயிடுங்க, இது பண்ணா போகணும்னா அந்த மாதிரிலாம் சிவவிஷ்ணவ சம்பிரதாயம் கிடையாது. பகவான் சிவன் நாராயணன் தான் என்ன. அதனால தான் இந்த அந்தி காப்புன்ற பண்றா பாருங்க. பெருமாள் புறப்பாடானே அந்தி காப்பு பண்றா இல்லையா? நமக்கெல்லாம் பண்றல. அப்படி முடிச்சுட்டு ஆற்றுக்கு போறேன், சுவாமி எங்கே காசு பண்ணிட்டு இருக்கணும், நமக்கு அந்தி காப்பு பண்றான்னா உடனே தான் கொடுப்பான். போயிட்டு லேபாவாரம் வந்து உதவ கொடுப்பான். நமக்கெல்லாம் கிடையாது. அவருக்கு அந்தி காப்பு பண்ணா யாரு அழகுனா அவனுக்கு அந்தி காப்பு. அழகா இல்லாதவனுக்கு அந்தி காப்பு பண்ண வேண்டிய அவசியம். பார்த்தாலும் சரி, யார் பார்க்க போறா? ஐயோ இதை பார்த்தாலும் யாரும் பார்க்க போறா? ஒருத்தம் பார்க்க போறதில்ல. அவளும் பார்த்துட்டே இருக்கா. பார்த்து முடிஞ்சுட்டான்னா கேட்டு ஆறார் வானவர்கள், பார்த்து ஆறார் வானவர்கள், கேட்டு திருவாரூரை கேட்டு ஆறார் திருப்தியை பெருமாளை சேவித்து திருப்தி ஆட்சி போறோம். என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாதுன்றதாக பார்த்து ஆரம்பி பெருமாளுக்கு அவருக்கும் திருச்சி தோஷம் வரும்னா வரும். எது வரும்? அத்தனை அழகு கொட்டின்னு சரி. இதுதான் வால்மீகி ராமாயணம் குறித்த பிரசங்கா ஞாபகத்தோடையா சொல்றேன். வால்மீகி ராமாயணத்துல ராமனுடைய அழகை வர்ணிக்கிறார். அழகு நான் வர்ணிக்கச்சே நம்முடைய குரு ஆச்சரியமா ஒரு விஷயம் இருந்தார். சுப்பிரமணியனை போல அழகன் சொல்லிட்டார். யாருக்கு? ராமன். நமக்கு தோணும் யாரு சுப்பிரமணிய? தேவசேனாதியை போய் பரபிரமமான சீவன் நாராயணாக இருக்கக்கூடிய ராமனுக்கு போய் ஒப்பு சொல்லலாமா? ஏன் இந்த மாதிரி பண்றாருன்னு சென்றார். பெரியவாட்டத்தில் விசாரிச்சிருந்தார். ரிஷி கரி பூசுகிறான்னு எழுதினார். ரிஷி கரி பூசுகிறான்னா திருப்தி தோஷம் வந்துடுமா? திருப்தி தோஷம் வந்தபடியாலே என்ன பண்ணுவோம்? ஓ தேவசேனாதிபதி சொல்லியாச்சுனால அவ்வளவுதான் போயிருக்கு அப்படின்னு திருப்தி போயிடுவோம். இதை தெரிஞ்சுதான் ஆண்டாள் ஒண்ணு பண்ணான்.
என்ன பண்ணா? அன்றி உலக நலந்தாடி போற்றி, சென்றங்கிருந்தங்க செத்தாகிற போற்றி, வண்டச்சகரத்தாகுகள் போற்றி, கண்டுகுடா இருந்தார்கள் போற்றி, குண்டுகுடையா எடுத்தாகுணம் போற்றி, வெண்டு பகையிருக்கும் நின் கையில் வேல் போற்றினர். வேல் கண்ணன் வச்சுருக்கான, திருவங்கியாழ் வச்சிருக்கார, முருகன் வச்சிருக்கான, 3 பேரும் வச்சிருக்காரு. ஏன்னா வேல் கண்ணன் வச்சிருக்கான, கண்ணன் தகப்பனார் நந்தகோபுரம் வேல் வச்சிருக்காரு. இந்த வேல் போட்டின்னு ஏன் சொன்னான்னா கண்ணன் போட்டின்னு சொல்லிடலாம். இதெல்லாம் கண்ணன் பண்ணானா, இதெல்லாம் கண்ணன் பண்ணானா, இதெல்லாம் கண்ணன் பண்ணானான்னு திருஷ்டி வந்துடுமா? ஆச்சு. அரிசி ஓய்வு இதான் அரிசி அரிசி ஓய்வு அந்த எதையே சொல்லிட்டுருக்கோம். 6 ஷட்பத ரசம் சொல்லுவா. அப்படிப்பட்ட அந்த அரிசி ஓய்வுல கடைசியில் என்ன பண்ணான்னா, இது என்ன கண்ணன் பண்ணல, கண்ணன் பண்ணா கண்ணன் திருஷ்டி வந்துருமானோ, வேல் படிச்சுட்டு வேலை மேல் போட்டான். அதே போல இங்க என்ன ஆயிருக்குன்னா, இங்க ராமனுக்கு இருக்கிற அழகுன்னா ரிஷி கரி பூசுகிறார். யாரு? பிரிவாசனம் எழுதார். ரிஷி யாரு? விஸ்வாமித்திரர். யார்? இவரு வால்மீகி. ரிஷி கரி பூசுகிறார்னு என்ன அர்த்தம்னா கர்ப்பாய்க்கு வைக்கிறார் இல்லையா? ஏன் வைக்கிற குழந்தைக்கலாம்? இவ்வளோ அழகன்னா போயிட்டு பார்த்துரும். தாயார் பாப்பா, தாயார் படித்து வச்சு பார்த்துவா. பார்த்துட்டு தனக்கே சொன்னோம், ஐயோ உடனே கருப்பு வச்சுருக்கோம். கருப்பு வைக்கிறது எதுக்குன்னா அந்த அழகை பறைக்கிறதுக்கு. அப்புறத்துதான் ஒரு அழகு நின்றுருந்தது. அதே மாதிரி ரிஷி கரி பூசுகிறாங்க. அதே போல எத்தனை அழகு இந்த அழகுக்கு திருஷ்டி தோஷம் பண்ணுடுமான்னு எம்பாரையும் அப்படிப்பட்ட ஸ்ரீராமபதியும் வேதவியாசப்பட்டு கொண்டு வரணும். கையில் எழுதிட்டு வரச்சு திருஷ்டி போகாம இருக்கும். திருஷ்டி கழிக்கணும். என்ன பண்ணலாம்? நாம கருப்பு கயிறு, வெள்ளை கயிறு, சிவப்பு கயிறு என்னென்ன இருக்கு, என்னென்ன மந்திரிக்கிறது தான், அதெல்லாம் கிடையாது. நம்முடைய சம்பிரதாயத்தில் என்ன இருக்குன்னா, நம்முடைய சம்பிரதாய சாஸ்திர சம்மதமாக இருக்குன்னு பயம்தான். திருஷ்டி போகணும்னாலும் அதுவும் நாம நாராயணன் தான் பண்ணும், மற்றதான் பண்ண முடியாது. ஏன்னா இதுதான் திருவங்கியார் தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்னா, இந்த கட்டி வச்சு சொன்னால் அந்த கடல் வண்ணன் இது செய்தார். இந்த மாதிரி இவருக்கு இந்த நோய் வரதுக்கான கடல் வண்ணன் தான் பண்ணியிருக்கார். இந்த நோயை யார் போக்குவா? நோய் எதால வந்ததோ அதாலாம் போக முடியாது. இன்னொரு வியாதியத்தோட போக முடியும். அப்ப இன்னொருத்தர் யாராவது நோயை போக்குறதுக்கான நோய் யார் கொடுத்தாரோ அவளால் தான் நோக்கி பார்க்க முடியும். அதே போல இந்த திருஷ்டி தோஷம் வர்றதுக்கு காரணம் யாரோ அவதான். அப்ப அவளால் தான் பார்க்க முடியும். அவள் என்ன மந்திரம்? தெய்வமகாமந்திரம். விராட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய தெய்வமகாமந்திரத்தை தான் திருஷ்டி தோஷம் போகுமே தவிர மாம கருப்பு காட்டி கட்டுவாரோ அதெல்லாம் அஜித்து. அப்ப அது சித்தானா? சித்துதான். அது பரமாத்மா குடும்பத்தில் இருக்கக்கூடிய தெய்வமகாமந்திரம் ஆச்சாரிய பரிகிரீதம் தான் முக்கியம். ஆச்சாரியர்கள் உகந்தது விராட்டிக்கு இருக்கக்கூடியதுன்னா விராட்டி சம்பந்தம் ஸ்பட்டமா இருக்கிறது ஜெயப்பதம். திருமந்திரத்திலையோ சமஸ்லோகத்திலையோ ஸ்பட்டமா கிடையாது. ஏறிட வேண்டியிருக்கு. ஏறிட வேண்டியது இருக்கு, இல்லைன்னு நம்மளுக்கு பூர்வாதாரம் இருக்கு. ஆனா இதுல ஸ்பட்டமா இருக்கிறபடியா, நேரடியா காட்டுக் கொடுக்கிறபடியா விராட்டியை முன்னிட்டு கொண்டு அதை கொடுத்தாச்சுன்னா அதுக்கு மேல இன்னொரு ரட்சகம் தேவையில்லை. அந்த காலத்துல பூர்வாச்சாரங்கள் காலத்துல இன்னைக்கும் சில விதேசத்துல சில பெரிய ஆச்சாரங்களோட திருமணம் அடியே முடிச்சிட கூட பாத்தீங்கன்னா திருஷ்டி கடிக்கிறதுனா வெறுமை காதல் சொல்லிட்டு போயிடுவான். காதல ஆச்சாரம் தானே சொல்லுவாங்க. இந்த மாதிரி சொல்லலாமான்னா ஆகமா சொல்லுவான். ஏன்னா இந்த சப்தம் என்பது திருஷ்டிக்காக மட்டும் இல்லை. இந்த அதுதான் அதிருபாவ கர்ப்பமான ஒரு வார்த்தை சொல்ல தொடங்கி துடிப்பது போல் விளங்குகின்ற திருப்பவலங்களும். எம்பெருமானாவுடைய கட்டியம் திருமஞ்சத்துக்கு போனா சரியா தீர்த்த நேரத்துக்கு போய் தீர்த்தம் வாங்கிடுவோம். ஏன்னா அதை வாங்கினா தான் ஏதோ மதியம் இருக்குன்னு இது எழுதுறா இல்லையா புத்தகத்துல, அதை வாங்கினா இது போயிடும், அது போயிடும், காலசர்ப்ப தோஷம் போயிடும், இந்த தோஷம் போயிடும். அந்த தோஷத்துக்கு பரிகார தேவதையே அது. அவன் நினைச்சவனு இனிகிட்ட விரிஞ்சாதி நிலங்குட்டை விபூதையாக ராமானுஜ வதாம் போது சமாசீனகனக ஒரு நினைச்சாரவங்க அங்க வீட்டின் தலை நின்று வீடழிப்பான் எம்பி ராமன். அவர் பார்த்து மோசத்தை நினைச்சா எம்பெருமானார் எம்பெருமான பண்றான். ஓ எம்பெருமான அனுப்பிச்சுட்டாரா பேச்சையில உடனே உள்ள கொண்டு தெரியறா இல்லையா? ஆத்மனை வைபவம் படிச்சப்போ இவர் ஒன்றியுள்ள ஒரு இந்த தேவதை போல ராக்கராஜ் தேவையே எது சொல்ல வந்தேன்னா அங்க போய் கேட்கணும். ஆரம்பத்தில் இருக்கணும் கட்டியும் தெரிவிக்கிறார். தபனம் ஆயிடும். தபனம் முடிஞ்சவன கட்டியும் தெரிவிப்பா. அதுல ஒரு வார்த்தை அதிருபாவ கர்ப்பமானதொரு வார்த்தை சொல்ல தொடங்கி துடிப்பது போல் விளங்குகின்ற திருப்பவலங்களும். இந்த திருப்பவலம் இருக்க ஒரு திருவாய் ஏதோ சொல்ற மாதிரி இருக்குமா? கிட்டக்க போய் நிற்கணும். அவ தகுந்த மாதிரி வச்சுக்க வேண்டியதான். கிட்டக்க போய் இருந்தவனே சொல்லுவார், இன்னைக்கு தான் வந்தியா, இத்தனை நாள் ஏன் வரலன்னார், இன்னைக்காவது வந்தேனே அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆமாமா வாசிட்டேன், இன்னைக்கு வந்தியனோ இனிமே போக மாட்டேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. யார் சொல்லுவார்? எம்பெருமானார் சொல்லுவார். எம்பெருமான சொல்லுவானா அவன் எங்க இன்னைக்கும் ஒழுங்கா வந்திருக்கான், எங்கேயோ ரிசர்வேஷன் மட்டும் தான் வந்திருக்கான், திருப்பி கிளம்பி போறதுக்கு. ஆனா இதுக்குள்ள பார்த்தா உண்டு, இதே கிளம்பி விடுவான் அப்படின்னு எம்பெருமான் சொல்லுவார். எம்பெருமான வகையில இல்ல வாஸ்தவமா இங்கே இருப்பார், இங்கே இருப்பாரு. இந்த வார்த்தை ஆடுறா இல்லையா, அந்த வார்த்தை ஆடு. ஆனா அவருக்குள்ளுக்குள்ள ஒரு வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைன்னா தயானுசந்தானம் பண்ணிட்டே இருப்பார். என்ன தயானுசனம்? எப்பவும்
கச்சவியம் குரு பரம்பரம் தயம் சொன்னோம்னு நினைச்சு பார்த்தோம்னோ அந்த குரு பரம்பரை எப்பவுமே வாயில சொல்லிட்டே இருக்கிறோம், மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கணும். பெருமா சொல்லிட்டார் துவயம் அஸ்தானுசந்தானேனு சக கட்டத்தில் முடிஞ்சது. இனிமே என்ன பண்ணணும், கருணாநிதி இருந்தா இங்கே ஸ்ரீரங்கத்தையே சுகமா இருந்து கொண்டு துவயத்தை அனுசந்தித்துக் கொண்டே இருந்தனா இல்லையா, எந்த சர்வகாலமும் உள்ளுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அதனால வாய் ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும், நீ முனமுணுக்கிற மாதிரி இருக்க. நாமெல்லாம் நீ பண்ணியிருந்தா யாரும் வைரன்னு அர்த்தம். எம்பெருமானா பண்ணா துவயத்தை அனுசந்தானம் பண்ணிட்டு அப்படிப்பட்ட துவயத்தை அனுசந்தானம் திருப்தி தோஷம் வைக்கிறதுங்க. அந்த திருப்தி தோஷம் சொன்னார் சொன்ன ஒன்று அதுல என்ன வாசனை வருமானா அவளுக்கு வந்துருக்கு, எம்பெருமானாருக்கு அந்த வாசனை வந்துருக்கு. இதுல இந்த சொன்னவரை சொல்லணும்னா நீ சொன்னபடியால வாசனை வரவன்னு வாசனை வந்துட்டு இருக்க அவரோட வைபவத்தை சொன்னதா, ஓ இது திருப்தி கையுமே திருப்தி கழிப்பதற்கு இந்த துவயத்தை தவிர மற்றொரு மந்திரம் கிடையாதுன்னு சொன்னாரு. நான் தத்வாது ஆரோக்கியம் நான் துவயவச்சனகரா க்ஷேமகரம் க்ஷேமமா இருக்கும், துவயத்தை தவிர மற்றொரு மந்திரம் கிடையாது. யார் சொல்லுகிறார்? வேதாந்த தெரிவிக்கிறார். க்ஷேமமா இருக்கும் வச்சுக்க, க்ஷேமமா இருக்கணும்னா சேவன உஜ்ஜீவனம், ஜீவனம் பேரு உஜ்ஜீவனம், க்ஷமன உஜ்ஜீவனம். உஜ்ஜீவனம் தேவைன்னா துவயத்தை தவிர மற்ற மந்திரம் கிடையாது. நான் சத்வாது ஆரோக்கியம், சத்வகுணத்துக்கு மேல ஆரோக்கியம் கிடையாது. ஆரோக்கியமா இருக்கணும்னு சத்வகுணம், அதனால சத்வகுணம் இருக்கக்கூடிய பெருமாளை வணங்கணும். மற்றதெல்லாம் சமோகுணம் ரமோகுணம். அப்ப அதை வணங்கினாலும் நமக்கு ஆரோக்கிய கேடு இல்லை, ஆரோக்கியம் வந்துருச்சுன்னு அர்த்தம். மற்ற தேவதாந்தத்துக்கு போனாலே ஆரோக்கியம் ரஜோகுணம் தமோகுணம் அந்த தேவதாந்தம் இருக்கு. சத்துவகுணம் யாருக்கு இருக்கு? ஸ்ரீமன் நாராயணன் இருக்கு. சத்துவகுணம் எங்க இருக்கு? அங்கே ஆரோக்கியம் இருக்கு. அப்ப அவனை சத்துவகுணத்தோடு இருக்கக்கூடிய பெருமாள் செய்தால் நமக்கு சத்துவகுணம் ஏற்படும். அதனாலதான் நான் சத்வாது ஆரோக்கியம் நான் துவயோதனகரா க்ஷேமகரம் வேதாந்தம் தெரிவிக்கிறார். இது சொல்லுவதுன்னு அப்படிப்பட்ட துவயத்தை சொன்னார். துவயத்தை சொன்னோடனே ஓ என்னமா பண்ணிருக்காரு துவயத்துக்குன்னு அந்த வாசனை சொல்லிட்டார். சொன்னோடனே அப்ப ஒரு நியமனம் பண்ணார், எப்ப இந்த குழந்தைக்கு எல்லா ரட்சணமும் நீயே பார்த்து கொண்டாலோ குழந்தையை கொண்டு வந்தா திருஷ்டி தோஷப்பட்டுடுமோன்னு ஒரு பயம். அதற்காக சகஜா பார்த்துட்டு இந்த குழந்தைக்குண்டான ஏற்றத்தை நீ பார்த்திடணும், அதனால நீயே ஆச்சாரியனாக இருக்க கடவாய் அப்படின்னு அந்த நியமித்தார். அதனாலதான் புறத்தாழ்வார் ஆச்சாரம் இல்லை. ஏன்னா குழந்தை பிறகு இந்த மாதிரி நியமனம் எங்கேயுமே கிடைக்காது. நாமெல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ஆச்சாரியான்னு 7 வயசுல தான் தெரியும். 7 வயசு சமாஷம் 12 7 வயசு தெரியப்படுது. ஆனா குழந்தை பிறந்த 10ஆம் நாள் இவர் ஆச்சாரம் சொல்லக்கூடிய ஒரு நிலை யாருக்கு ஏற்பட்டது? பராசரப்பட்டவர் ஏகவியாசப்பட்டவர் எம்பெருமானோட திருவாக்கால ஏற்படுறதுன்னா சாமானிய விஷயமா? அப்படிப்பட்ட ஏற்படுத்த அப்ப பூரத்தாள தவிர்த்து எம்பார் ஆச்சாரத்துக்கு எது காரணம்னா அவர் தான் காரணம். யாரு? எம்பெருமான தான். அப்ப ஆச்சாரனாக இருப்ப என்று பராசரப்பட்டதை இவர் தெரிவிக்கிறார். அதனால தான் அவர் அப்படி சொல்றார். அப்ப தான் ஏன் இவ்வளவு தெரியும் பக்தர் பகவத் குண தர்ப்பணத்துக்கு வியாக்கியானம் எழுதியிருக்கார். விஷ்ணு சகஸ்ரநாமம் இருக்கு இல்லையா, அதுக்கு பெயர் பகவத் குண தர்ப்பணம்னு பேர். தர்ப்பணம்னா நாம பண்றோம் அந்த தர்ப்பணம். தர்ப்பணம்னா கண்ணாடின்னு வரும். கண்ணாடி பகவானுடைய குணத்தை எல்லாம் கண்ணாடி போல காட்டிக் கொண்டது விஷ்ணு சகஸ்ரநாமம். அதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். பாஷ்யம்னா வியாக்கியானம் எழுதியிருக்கார். ஆதிசங்கருடைய வியாக்கியானம் உண்டு விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு. எம்பெருமானார் தான் பண்ணியிருக்கிறோம். ஆனா எம்பெருமானார் பண்ணல, தந்தை பராசர் எம்மை போல் இவர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, எல்லாம் பராசரப்பட்ட பண்ணார். பராசரப்பட்டு அது பேர் இருக்கார் பகவத் குண தர்ப்பணம்னு. அதுல முதல்ல தன்னுடைய ஆச்சாரனை தெரிவிக்கணும், தன்னுடைய தகப்பனார் தெரிவிக்கணும்னோ அதுல ஒரு ஸ்லோகம் ஆச்சரியமா வந்தே கோவிந்த தாத்தும் முனிமதமான போய் வந்தே வந்தேன்னா வணங்குகிறேன், வந்தே வணங்கி தொடங்கும் அந்த ஸ்லோகமும் முதல் ஸ்லோகம் தான். அதில் ஸ்லோகமா இருக்கிறார் விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் பாஷை எடுத்து. அப்போ ஒவ்வொருத்தர் ரங்கநாதன் சேவிக்கிறார். முதல்ல தன்னுடைய ஆச்சாரம் சொல்லணும், அடுத்து தகப்பனார் சொல்லணும், மேற்கொண்டு ஆழ்வார் ஆச்சாரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரங்கநாதன் சேவிச்சுட்டு மேற்கொண்டு பராசர விஷ்ணு சகஸ்ரநாம நிலை சொல்லணும். அதை வச்சு முதல்ல வந்தே கோவிந்த தாது முனிமத மனதை வீட்டிருக்கிறார். வந்தே வணங்குகிறேன் யாரை? கோவிந்த தாது. கோவிந்த கோவிந்தன்னா யாரு? எம்பாருக்கு கோவிந்தாச்சாரியன். கோவிந்த தாத்தவ் தாத்தவ்னா தகப்பனார் அர்த்தம். தகப்பனார் புறத்தாழ்வார் வணங்குகிறேன்னு சொல்றார். கோவிந்த கோவிந்தன்னு தன்னோட ஆச்சாரண கோவிந்த பெருமாளை வணங்குகிறேன்னு தெரிவிக்கிறார். அப்படி கட்டு முதல்ல தகப்பனாரை சொல்லி ஆச்சாரணை சொல்லணுமா, ஆச்சாரணை சொல்லி தகப்பனார் இருக்கணும். தகப்பனார் தான் முதல்ல சரீரத்தை கொடுத்தவர், ஆச்சாரியன் ஞானத்தை கொடுத்தவர். தகப்பனார் தான் முதல்ல உருவாக்குறார். ஆச்சாரியன் உருவாக்குற இந்த சரீரத்துக்கு ஞானத்தை கொடுக்குறார். இப்ப யாரும் முதல்ல சொல்லணும்? தகப்பனாரை சொல்லி ஆச்சாரணை சொல்லணுமோ. இங்கே ஸ்லோகம் எப்படி வருதோ வந்தே வந்தேன்னா வணங்குகிறேன். கோவிந்த தாத்தவ் முதல்ல ஆச்சாரணை சொல்றார். அவன் தாத்தவன்னு இல்லையா புறத்தாழ்வாரோட தகப்பனார் சொல்றார். ஏன்னா ஆச்சாரியனை காட்டிலும் தகப்பனாருக்கு 2ஆம் பட்சம் தான். தகப்பனார் சரீரத்தை கொடுத்தார், ஆச்சாரியன் ஞானத்தை கொடுத்தார்.
சரீரத்தை கொடுத்த ஆச்சாரியனை காட்டிலும் ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியன் தான் உயர்ந்தவன். இதான் ரொம்ப முக்கியம். இதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஆச்சாரிய அபிமானம் உத்தாரணம், அந்த ஆச்சாரியன் தகப்பனார் ஆயிட்டான்னா ரெண்டு ஒண்ணா தெரிஞ்சு, ரெண்டு ஒண்ணா அந்த மாதிரி இருந்தா தப்பு ஒண்ணு இல்லை. அப்ப ஆச்சாரியன் தகப்பனார் ரெண்டு ஒண்ணா சேர்த்துக்கலாம். ஆனா ஆச்சாரியன் தகப்பனார் ரெண்டு பேர் இருக்காருன்னா யாருக்கு பிராஜாமினா தகப்பனார் ரெண்டாம் பட்சம் தான், ஆச்சாரம் தான் முதல் பட்சம். ஏன் ஆச்சாரம் மட்டும் தகப்பனார் மட்டும் இல்லை, பெருமாள் இருக்கார், ஆச்சாரியன் இருக்கார், பெருமாள் ஆயிட்டார், நீர் எழுத்தார். ஆச்சாரம் உள்ள வந்து அவர் கைங்க வாங்கிட்டு வீட்டில் போய் பெருமாளை சேவிக்கணுமானா வேண்டான்ட்டார். வடுகு நம்பி எத்தனை தெரியும் சொன்னார், உன்னை அறிய மற்றொன்றறியா வடுகு நம்பி தன்னிலையை எதிராதா நீ எனக்குத்தான் பிரார்த்திக்கிறார் ஆட்சி பிரபந்தத்தை எங்க மனவாள மாமனிகள். என்ன உனக்கு நான் பால காய்ச்சிட்டு இருக்கேன், அங்க வந்து அவர் யாருங்க, அவருக்கு இருக்கட்டும், அவருக்கு தெய்வம் இருக்கணும், எனக்கு தெய்வம் இங்க இருக்கு, இந்த தெய்வத்துக்கு நான் பால காட்டணும். அப்ப ஆச்சாரம் தான் பிரதான தவிர பெருமாளே பிரதானம் ஆயிடுச்சு. அப்படி தகவலாக்கி பிரதானமாகும். அதுதான் வந்தே கோவிந்த தாத்துவம் ஆச்சாரம் தான் முதல்ல சொல்லணும். சரீரம் கொடுத்ததை விட கூட ஞானத்தை கொடுத்தவங்க தான் முதல்ல சொல்லணும். அதனாலதான் அந்த ஆச்சாரம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட ஆச்சாரம் கொடுத்த அந்த வெளியிலே ரெண்டு பேரும் சம்பாதம் நடக்கிறது. வாக்குவாதம், வாக்குவாதம் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கா. பராசர பட்டரம் அதே போல கோவிந்த பெருமான் சொல்ல வேத வீர வெம்பாரம் பேசிட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பேசுற விஷயத்தை தான் வார்த்தா மாலையா இதுக்கு பார்க்கணும். அந்த வந்தா 10 வார்த்தைக்கு கொடுத்துருக்காரு. ஒரு வார்த்தை 2 வார்த்தை இல்லை, 10 வார்த்தைக்கு சொல்லியிருக்கா. அந்த 10 வார்த்தை இது நிமிடத்துல நஞ்சிய நுழை சொல்லியிருக்கார். மேலக்கோட்டை இருக்கக்கூடிய அந்த நஞ்சிய பராசர பட்டரால் ஜெயிக்கப்பட்டு இங்க நஞ்சியின் பேர் கொடுத்தார். அவர் சிறந்த வேதாந்தி ஆட்சி சிறந்த கொடுத்து அழிச்சிருந்தார். ஆனா அத்தனை அர்த்தம் இதுக்கு ஏன் சுவாமி இத்தனை நாள் நீங்க பேசிட்டு 2 உபன்யாசம் கிட்டத்தட்ட இவர் வைபவ சொல்லிட்டு நேர 10 வார்த்தை அவர் நேரம் வந்துக்கலாமா? எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு கேட்டா, எந்த வார்த்தையால எந்த விஷயம் வந்தாலும் முதல்ல ஆச்சாரிய பிரதிபக்தி இருந்தா தான் அந்த சொல்லக்கூடிய வார்த்தையே இருக்கும், மனசை தெரிக்கும். அந்த ஆச்சாரிய பிரதிபக்தி இல்லைன்னு வச்சுக்கேன், இதெல்லாம் வெத்தெல்லாம் பண்ணலாம், அந்த புத்தகத்துல கருப்பு மையில அச்சு போட்டுருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அது மதிப்பே தவிர அதை அச்சு போட்டதோடு நிற்கவே தவிர அதுக்கு உண்டான உயிரோட்டம் எங்க வரும்னா அது போட்ட அந்த விஷயத்தை யார் சொன்னாலும் அவர்கிட்ட பிரதிபக்தி இருக்கணும். அந்த பிரதிபத்திக்காக தான் இத்தனை தூரம் பேருது, இத்தனை தூரம் எம்பாட்ட பிரதிபத்தி இருக்கணும், பராசரப்பட்ட பிரதிபத்தி இருக்கணும், இதை கொடுத்த எம்பெருமான்ட்ட பிரதிபத்தி இருக்கணும். இது இத்தனை இருக்கணும். அதுதான் மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்துவிலும் மந்திர பிரதரான ஆச்சாரியின் பற்றிலும் பிரேதம் கனக்க உண்டானான்னு தெரிவிக்கிறார் மூச்சு பள்ள திரலோகாச்சாரியர். மந்திரத்துல முதல்ல எந்த மந்திரம் எந்த வஸ்து எந்த மந்திரம் சொல்றது அந்த மந்திரத்தை முதல்ல நமக்கு நம்பிக்கை ஏற்படும். மந்திரத்திலும் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, அந்த மந்திரத்தை சொல்லப்பட்ட வஸ்து எது, சிவன் தாராயணா இல்ல ஆச்சாரியன் யாரோ அவ அந்த வஸ்துவிலும் அதுவே பிரதிபலிக்கணும். மந்திர பிரதனான ஆச்சாரியன் பற்றிலும் மந்திரத்தை கொடுத்தவர் யார், நமக்கு உபதேசம் பண்ணவர் யார், அந்த உபதேசம் பண்ணக்கூடிய பிரதிபக்தி அவர்கிட்ட பிரதிபலிக்கணும். இது 3 விதம் தான். அதுவும் அப்படி இருக்கணும். பிரேமம் இருந்தா பிரேமம் கனக்க உண்டானான்னு அர்த்தம். இந்த சப்தம் பிள்ளலோகாரிய சப்தம் அங்கதான் பரவாயில்ல வியாக்கியானம் பண்ணி வியாக்கியானம். கணக்க என்ன அர்த்தம் பிராமணம் இருக்கு, புது பேசாம படிக்கணுமா படிச்சுவேன், அது இல்லை. கணக்கன்னா ஷூ படிக்கணுமே படிக்கணும், இப்படிப்பட்ட வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த பசியன் சோற்றை கண்டா போல அப்படி எடுத்து வார இறக்குமா அப்புறம் இருக்குமா. அதனால்தான் இதை ஆச்சார பக்கத்தில் அப்பதான் பிரதிபத்திக்கணும். அந்த பிரதிபத்திக்காக தான் கிட்டத்தட்ட 1 உபன்யாசம் செலவழிச்சுக்கோம். அது மட்டும் இல்லை, சாஸ்திரமே சொல்றது. ஆச்சரியமா ஒரு வந்தது குரு ஏவ ஏக ஜல குமார திருச்சரா துவாப்பியாம் தாப்பி ரதையது நான் திருச்சதி நான் அஷ்டாதி சரஸ்நாதாதி அப்படின்னு தெரிகிறது. நான் திருஷ்டதி அதாவது முக்தனான பரமசிவனுடைய 3 கண்களாகட்டும், அதுக்கு மேல எந்த நான்முகனாக இருக்கக்கூடிய பிரம்மாக்களை அவருக்கு 8 கண்ணு, பரமசிவனுக்கு 3 கண்ணு. முக்கனான பரமசிவனாகட்டும், எங்கனான நான்முகனான இருக்கக்கூடிய 8 கண்கள் ஆகட்டும், சடஸ்தாபி பகவான் சிவந்தாரனுக்கு 1000 கண்கள், சடஸ்தை தீரிஷா கொடுத்தா சடஸ்தாப 1000 கண். இந்த 8 கண்ணு 3 கண்ணு 1000 கண்ணு இது எல்லாத்தையும் ஒரு தராசத்தை வச்சிருக்கோம். ஆச்சாரியின் தட்டை ஒரு தராசத்தை வச்சிருக்கோம். எந்த தட்டு உயர்ந்திருக்கும்னா ஆச்சாரியின் தட்டு தான் உயர்ந்திருக்கு. எந்த சாஸ்திர வாக்கியது இப்ப அதான் ஒண்ணுமே இல்லைன்னா எத்தனை பண்ணாலும் ஆச்சாரம் செய்த உபகாரமானது தூய்தாக நெஞ்சுதன்னில் தோன்றுமேல் தேசாந்தரத்தில் இருக்க மனந்தான் பொருந்த மாட்டாது உதயசமாக தெரிவிக்கிறார் மனவாள மகனிகள். அப்ப ஆச்சாரிய பிரதிபக்தி பூர்ணமா இருக்கு இல்லையா, அந்த பிரதிபக்தி பூர்ணமா இருக்கிறதுக்காக தான் இத்தனை நாள் பார்த்துமே தவிர எத்தனைதான் பகவான் 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 ஏறிட்டு இருந்தாலும் எத்தனை பண்ணாங்க. அவர் தான் முதல் ஆச்சாரியன். சந்தேகம் லட்சுமிநாத குமாரம்பான் ஆதயா நமசியமா அத்த ஆச்சாரிய வயத்தான் வந்தே குரு பரம்பரை வாசந்தான். அதான் எத்தனை இருந்தாலும் ஆனா அவரை நேரம் பார்க்க முடியலையே.
நம்முடைய ஆதாரத்தினை கொண்டு எம்பெருமானாத்தினை கொண்டு ஏன் உய்ய ஒரே வழி ரங்கநாத திருவடின்னு சொல்லியே உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி தான் சொல்ற தவிர அவர் திருவடினா அப்ப இவரை பிடிச்சா அங்க போக முடியும், இவரை பிடிச்சா அங்க போயிடலாம், அவரை பிடிச்சு அவர்த்தே போக முடியுமான்னு சந்தேகம் தான். ஏன்னா அவரே தன்னால் கருத்து வாய்ப்பு இருக்கு. எத்தனை பேர் தள்ளி இருக்காரு, தள்ளாம ஒண்ணு இல்லையே. ஆனா இவரை பிடிச்சாச்சுன்னா தள்ளினதா சரித்திரமே இல்லை. ஏன்னா இவர் ரெண்டாலே உடனே எடுத்து கொடுத்துருவார் இல்லையா. அதனால்தான் ஆச்சாரத்தை பற்றி கொண்டு போகணும். அப்ப ஆச்சாரம் பிரதிபக்தி இருக்கணும் இல்லையா. அப்படிப்பட்ட பிரதிபக்தி தான் இங்க தெரிவது. இதுல முதல் வார்த்தை பராசரம் விட்டுறது 10 வார்த்தை சொல்றார். முதல் வார்த்தை ஆச்சரியமானது. ஸ்ரீ வைஷ்ணவன் சரீர அவதானத்தில் எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்று இருக்கை. அதை நிறைய இருக்கும், சுருக்கமா இருக்கு. ஸ்ரீ வைஷ்ணவன் சரீர அவதானத்தில் எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்று இருக்கிறது. இந்த முதல் வார்த்தை நம்ம முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தையை அடிவச்சு தான் மிச்சம் 9 வார்த்தையும் இருக்கு. அதுல ஒரே விஷயம் உங்களுக்கு அதனுடைய நிலை என்னன்னு சொல்லினேன். அங்க பூர்ணமா வாசிக்கல, ஒவ்வொரு புத்தகத்துல ஒவ்வொரு மாதிரி எழுதப்பட்டிருக்கு. ஒரே விஷயம் ஸ்ரீவைஷ்ணனுடைய முதல், அதாவது இந்த முதல் நமக்கு பக்கம் 475 எம்பா பட்டர் பப்ளிக் 10 வார்த்தை இருக்கு. அதுல கடைசியில பாருங்க, இதெல்லாம் விட்டுடுவோம். ஸ்ரீவைஷ்ணவன் இருக்குபடி என்று எம்பார் பட்டரை கேட்கல. சக்கரவேத சாஸ்திரங்கள் அறிவித்த அர்த்தத்தை 10 வார்த்தைகளை பட்டவிட்டு அன்பார் அறிவிக்கிறார். அதை நம்ம சொல்லிட்டோம், பார்த்துக்கோம். அதுல கடைசியில் என்ன இருக்குன்னா, பிரகிருதி அந்தத்தில் எம்பெருமான் திருவடி பெறலாம் என்று பெறலாம் என்றோ என்கிறது. இதுதான் முக்கியம். இதுதான் முதல் வார்த்தை. அதாவது காணவாரா என்று கண்ணும் வாய்ந்து வந்து அடியேன் என்றும் தங்குலும் பதவும் தங்குகிறார் என்றும் பக்கம் நோக்கின்ற நின்றடைந்தேன் பாவியன் தான் என்றும் பிரசன்ன சாதவோ கர்த்தம் என்றிருக்கை. இதைத்தான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். என்னது? ஸ்ரீவைஷ்ணவன் சரீர அவதானத்தில் எம்பெருமான் திருவடிகளையே சேரலாம் என்று இருக்கை. சரீர என்ன அர்த்தம்னா, பரம பக்தரான ஸ்ரீவைஷ்ணவன் என்றாலே ஒரு நம்பிக்கை ஏற்படணும். என்ன நம்பிக்கை வரணும்? பகவானிடத்திலே எப்பொழுதும் அவன் நமக்கு மோட்சத்தை கொடுத்தே தீர்வன் என்கிற உறுதி. எப்ப மோட்சத்துக்கு போறோம் என்கிற உறுதி வேணும். உறுதி கட்டாயம் இருக்கும். சாமி நான் சமாஜம் ஆயிட்டு, நான் சென்னாதி படிட்டேன், சென்னாதி படிச்சு பெருமாள் கையில் படிட்டு இருக்கேன், மோட்சம் கிடைக்குமோ கிடைக்காதோ கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற சந்தேகம் ஒரு துணியும் இருக்கவே கூடாது. வேறு தப்பாது என்று துணிந்து இருக்கை. இந்த துணிவு ஏற்படும். இந்த துணிவு இருந்தா, இது சொல்றது யாருன்னா அங்கிருந்து வந்து அப்ப அங்க இருக்கச்ச எப்படி இருந்திருப்பாரு, வந்ததுக்கு அப்புறம் எந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. வந்ததுக்கு அப்புறம் எந்த வார்த்தை அப்படி இப்படி இருக்கிற எப்படி சொன்னாங்க போனார். இவ்வளவு வார்த்தை நீ பேசுறாரு என்பார். இவர் என்னதான் அங்க போயிருப்பாரு, அவ்வளவு தூரம் கண் மறைச்சிருக்குமா. அதனால்தான் சொல்றேன், அவருக்கே அந்த மாதிரி ஆயிடுச்சு. நாம எத்தனை ஜாகிரதையா இருக்கணும். அவளுக்கே அது மாதிரி இருக்குன்னா நாம இன்னும் ஜாகிரதையா இருக்கீங்கன்னா எந்த நேரத்தில் இருந்தால்தான் இன்புறும் என் திரையாத்துடையான். கடவுள் என்ன பண்ணுவான்னா, சில நேரத்தில் நம்ம சில பரீட்சைகள்லாம் வைக்கிறோம். அந்த பரீட்சையை நம்ம தோற்றுக்க வச்சுக்கேன் அப்படியே விட்டுடுறோம். உதாசீனா இருக்கான். இருட்டமே ஒரு 10 ஜென்மா வளர்த்தனே, இந்த ஜென்மா இருக்கணும் இன்னும் 10. அதான் அந்த வார்த்தை தான். சரீர அவசானத்தில் இந்த சரீரத்திலேயே எம்பெருமான் திருவடிகளை சேரலாம் என்று இருக்கேன்னு தெரிவிக்கிறாரு. அப்ப அந்த உறுதி, எம்பெருமான் மோட்சம் கொடுப்பான்ற உறுதி. சுவாமி திடீர்னு எதையே பற்றி கேட்கிறேன், இத்தனை நாள் நான் தானே பேசுனேன், மோட்சத்தை கொடுக்கலான்னு. அதனால ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயங்களை வரது ஓட்டு வராது கஷ்டம். வந்தாலே இங்க நல்லா இருக்கும், இங்க நல்லா இருக்கோ, இதை கொடுத்துருவேன் அதை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். உடனே கிளம்பி போறதுதான் சொல்றா. யார் வருவா? கிளம்பி போறதுக்கு சொன்னா யார் வருவாங்க? இருக்கிறதுக்கு சொல்லி இருக்கிறது எல்லாம் பண்ணுங்க, உங்களுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும் அது கிடைக்கும் அது கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இருக்கேன் 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 அப்படின்னு கூட்டணும். கீதா பஞ்சரே போறாரு, இப்ப இன்னொரு கீதா பஞ்சரி கட்டணும், அந்த மாதிரி ஆயிடும். அப்படி இருக்க கிளம்புறதுக்கு சொன்னா யாரு சொன்ன கிளம்புறதுக்கு? கிளம்புறதுக்கு ஏதோ உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா உடனே என்ன பண்றா? இது கிளம்ப வராது அப்படின்னு மருத்துவத்தை போறாரு. மருத்துவத்தை போனாருன்னா என்ன அர்த்தம்? இது இங்கிருந்து கிளம்பக்கூடாதுன்னு போறா. அதுக்குண்டான வழியை சொல்றதுக்கு கிளம்புறதுக்குண்டான வழி சொன்னா யாரும் வருவா? ஆனா அதான் இங்க சொல்லுவார், பேரு தப்பா வந்து சொல்லிருக்காரு. பெருமானுடைய நிச்சயம் சேரலாம், அந்த உறுதி இருக்கணும். இந்த லோகத்துல வெறுப்பு வேணும்னு, லோகத்துல வெறுப்பு ஏறினா எங்க வெறுப்பு வருது? அதுவும் இப்ப புது புதுசா கண்டுபிடிக்கிறான். எது கண்டுபிடிக்கிறான்? நான் இன்னும் சௌகரியமா எடுத்துக்கலாம். கொஞ்சம் கலிக பண்ணணும்னால உடம்பு குனியணும், ஏன்னா அடுப்பு கீழே இருக்கும், அடுப்பு கீழே இருக்கும், வயிறு அடிச்சு ஓதணும், எரிக்க வைக்கணும். அது பிடிக்குமா பிடிக்காதுன்னா புகை வரும், கண்ட ஜலமா கொட்டும். இத்தனையும் பண்ணிட்டு முழுக்கு முழுக்குன்னு ஆயிட்டு இருக்கோம். ராத்திரி ஆயிடுச்சுன்னா ஏதோ 3 முழுக்குல இறக்க வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கோம். இத்தனையும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு அப்படியே அப்படின்னு
அப்படி நின்று எல்லாம் பண்ணலாம் இல்லையா? அப்ப இவ்வளவு ஒவ்வொரு சௌகரியம் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு முதுகு வலி எதுக்கு வருதுன்னா, அன்னைக்கு முத்து போட்டுனையா முன்னாடி நோக்கி வருதுன்னு எல்லாம் பண்ணிட்டு இருந்தா, இன்னைக்கு அதுவே இருந்ததே இல்லையா? ஏன் சுவாமி முதுகு வலினா இதனால்தான் முடிஞ்சு எழுதாத்தன இல்லையே, குனியறதுன்றதே கிடையவே கிடையாது. காலட்சேபம் தான் இருக்கேன், யார் போட வர இல்லைன்னா இல்லை, அந்த நிலைக்கு ஆயிடுச்சு இல்லையா? ஏன் ஆயிடுச்சுன்னா இதுதான் காரணம். அப்ப இவ்வளவு சௌகரியம் வருது நான் எங்க வெறுப்பு வருது? நல்லா இருக்கா சுவாமி, செல்வக்காச்சார் வந்து எழுதிட்டார், இவன் எழுந்திருவ மோட்சத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னாரு. ஏன் சுவாமி இவன் பிரபந்தனாச்சு ஆத்தியஸ்தனங்களை வந்து ஆச்சாரம் சொல்லி வச்சிருக்கான் அப்படின்னு ஆசைத்தனம் இருக்கும், அது ஆசையாக போறான், அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்ட்டு அடுத்த ஜன்மா இதோட மோசமா போயிடப்படுது, அதுக்கு மோசம் தராது. சாய்ஸ்னா இந்த நம்ம கொடுக்குறோம் இதுவா அதுவான அடுத்த ஜென்மா இப்ப சௌக்கியமா தான் இருந்திருக்க வாசம் தான். ஆனா இதை விட பள்ளி பூரான் பாம்பு ஏதோ ஒரு ஜென்மா வந்துட்டு வச்சுக்கேன், இதை விட மோசமா போயிடுவோம். ஏன்னா சுவாமி அதுக்கு மோசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறா பாருங்க. 2 காலேஜ் கிடைக்கணும் சீட்டு, 2 காலேஜ் மட்டும் தான் அப்படி வச்சு அதுக்கு தேவை அந்த மாதிரி அதற்காக மோட்சத்துக்கு போறத தவிர உண்மையாக மோட்சத்துக்கு போன்ற எண்ணமே பூர்த்தியா இல்லைன்றார் அவரே சொல்லிட்டாரு. ஏன்றாருன்னா இவனுக்கு மோட்சத்தை ருச்சி ஏற்படலைன்றாரு. சம்சாரத்துல ருச்சி இருக்கேன்னா புதுசா கண்டுபிடிச்சுட்டே இருக்கா. இவனுக்கு தங்கத்துக்கு என்னென்ன வசதி இருக்கோ அத்தனை பண்ணிருக்காங்க. ஆனா அங்க போகிறதுனால முதல்ல இங்க வெறுப்பு ஏற்படணும், இங்க வெறுப்பு ஏற்படணும், அதோட வைபவம் தெரியணும், அதோட பெருமை பூர்த்தியா தெரியணும், இதனிடத்துல வெறுப்பு ஏற்படணும். இதற்கு வெறுப்பு ஏற்படணும். எந்த சுவாமி வெறுப்பு ஏற்படுது? வெறுப்பை வந்து என்னன்னு பூஜா பார்த்துட்டு இருக்கோம்னா இதெல்லாம் வெறுக்கணும், வெறுத்தா தான் அது ஏற்படும். எப்படி இருக்கே இத்தனை தூரம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுல நமக்கு வெறுப்பு ஏற்படல. வெறுப்பு ஏற்படாத காரணம் தான் இந்த நிலை. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், புதுசா ஒரு வஸ்து விற்கணும். விற்கணும்னால 2 பேர் விற்று இருக்கா, ஒரே வஸ்துவை வித்துட்டு இருக்கு. அந்த வஸ்துவை காட்டு இந்த வஸ்துவுக்கு பெருமை அப்படின்னு சொன்னதான் வாங்குறவா அங்க போகாம இங்க வருவா. அப்ப அந்த வஸ்துடைய தாழ்ச்சி சொல்லணும், இந்த வஸ்துடைய உயர்ச்சி சொல்லணும். அப்ப அந்த வஸ்துடைய தாழ்ச்சி சொல்லணும்னா தாழ்ச்சி பூர்ணமா மனசப்படணும். இப்ப இந்த வஸ்து உயர்ச்சி சொன்னோம்னா இந்த வஸ்துடைய உயர்ச்சி பூர்த்தியா மனசப்படணும். அப்ப இந்த வஸ்து எது? இந்த நீலாபூதியாக இந்த சம்சாரம் ஒரு வஸ்து. இந்த வஸ்து எது? இந்த தாழ்ச்சி. சம்சாரம் தாழ்ந்தது 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 சொல்லிட்டே இருக்கணும். அப்ப இது ஒரு தாழ்ச்சியெல்லாம் மனசப்படணும். சீவைக்கணும் எத்தனமா வயது என்னமா வயது அப்படின்னு சொல்லிட்டு அந்த உயர்ச்சி மனசுல படணும். இந்த 2 மனசுல பட்டா தான் இவன் சீவைக்குண்டம் போகணும் என்ற எண்ணமே இவனுக்கு ஏற்படும். இல்லைன்னா சரீராவதனத்தை முக்தி தியாகம் சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. இந்த 2 படணுமானா பட்டுத்தான். இந்த 2 நிச்சயம் படணும். இதோடைய தாழ்ச்சி படணும், அதோட உயர்ச்சி படணும். இப்ப சொன்னேன் ஒரு திட்டம் சொன்னேன், அந்த வஸ்து இந்த வஸ்து ஏதோ ஒரு வஸ்து வச்சுக்கோ. ஆனா இந்த பிரத்யட்சமா பார்த்துட்டு இருக்கோம். இந்த வஸ்து உயர்ச்சி தெரியாது, அந்த வஸ்து தாழ்ச்சி தெரியாது. தெரியாதுன்னா சொன்னா தெரியாது. உண்மையிலே நமக்கு அந்த வஸ்து தாழ்ச்சின்னு தெரியுமா? தெரியாது. சொன்னோன்னு தெரியும். ஆனா வஸ்து வாங்குறோம், அதை தாழ்ச்சி இருக்குன்னு தெரியாது. அதே போல இந்த உயர்ச்சி இருக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி சீவைக்குண்டம் உயர்ச்சின்னு நம்ம பார்த்துருக்கோமா? ஆழ்வாசெல்லாம் கேட்டுக்கோம், சாஸ்திரங்கள் கோஷி கேட்டுவோம். அதனாலதான் நம்பிக்கை வருது. ஏன் நம்பிக்கை வருதுன்னா இதுதான். ஆனா நாம இந்த மாதிரி எத்தனையோ பண்றோம். உயர்த்துக்காக ஒரு குழந்தை பார்த்துட்டு 22 வயசு வரைக்கும் இந்த குழந்தை என்னோட தான் இருக்குன்னு ஒரு நம்பிக்கையோடு தான் தயாரிக்காரன வருத்தம் இருக்கா. அப்புறம் இவன் இந்த ரட்சிக்கப்படாம நம்பிக்கையோடு தான் வருத்தம் இருக்கா. 24 வயசுல கேட்கறது நீ என்ன சரியா வளர்க்குறதுன்னு கேட்கறது. ஏன் கேட்டுன்னு அப்ப நினைக்கிறார் தாயார் தகவல், அப்ப நினைக்கிறா இல்லையா? அப்ப எந்த நம்பிக்கையில பண்றா? அதே நம்பிக்கை சீவை கூட்ட வீட்டு நம்பிக்கை வருதுன்னா வரல. இதன் பார்க்கணும். திருட்டம் அதிருஷ்டவாகனம், அதிருஷ்டம் திருஷ்டவாகனம் பார்த்துருக்கோமானோ அந்த நம்பிக்கை பூர்ணமா வந்துருக்குன்னா நமக்கு வந்துடும். ஆனாலும் ஏதோ இவ பெரியவாதான் சொல்றாளேன்னு ஓரளவுக்கு நம்பிக்கை வந்துடும். சீவை நம்பிக்கை அங்க இருக்கான், அந்த மண்டபம் எதிர்கொள்ள மாமனி மண்டபத்து அந்த மாதிரி பேர் அடியோடு ஆழ்வா ரம்பரமா சொல்லியிருக்கார். கோல்பீத்தம் பரிபூர் பாதத்துல ரொம்ப ஆச்சமா சொல்லியிருக்கார். பெரிய எம்பெருமாள் சிவனுக்கு போய் வந்திருக்காரு சொல்லியிருக்கார். ஜலம் நான் நம்புறேன் அப்படின்னு இருந்தாலும் இந்த லோகத்துல தாழ்ச்சி வருமானா வர்றது கஷ்டம். அது இந்த காலத்துல இன்னும் போக இன்னும் மோசமா போயிடும். ஏன்னா இப்ப எத்தனை வசதி வந்துட்டு இருக்கு, ஒரு வசதி 2 வசதி இல்லை, நிறைய வசதிகள் வந்துட்டு இருக்கு. வசதிகள் வந்துட்டு இருக்காச்சு, யாரை கேட்டாலும் சிறு குழந்தைகளும் நேரம் இல்லை, பயமே இல்லை. என்ன சொல்றதுன்னா பெட்டிக்கு முன்னாடி ஒதுக்கா போகும், 1/2 மணி நேரத்துக்கு ஒரு என்னென்னவோ இருக்கு இல்லையா? அப்ப இங்க வாழ்ச்சி. ஆனா இதெல்லாம் தெளிவாக நினைக்க சொல்ல வையத்து வாழ்வேற்கார் நாமன் நம்பாவைக்கு பாத்திரத்துல ஏற்கனவே அவதாரமே இருக்கிறார். வாழ்ச்சி வானாட்டுல வையக்கத்திலான்னு கேட்டார். ஆண்டாள் இங்க வாழ்ச்சின்னு சொல்லிட்டு இருக்காளே, ஒருவர் ஆண்டாளுக்கு போய் தெரியும் பொருள் இங்கதான் வாழ்ச்சின்னு வச்சுட்டு இங்க வாழ்ச்சின்னு சொல்லிருக்காளே,
மாநாடு வாழ்க்கை இங்க வாழ்க்கை. ஆமா, இங்கதான் வாழ்க்கை. ஏன்னா இங்க பண்ணா இங்க கர்மபூமி, இந்த கர்மபூமியில பண்ணாதானே வாழ்க்கை அங்க ஏற்படுறது. ஆனா இந்த வாழ்க்கை உண்டு தெரிவிக்கிறார். இது அந்த வாழ்க்கை வேறு, இந்த வாழ்க்கை வேறு. இது சொல்ல வந்தா அப்ப இதுல ஒரு நமக்கு ஒரு துர்நிமித்தை ஏற்படணும் இல்லையா, நிராசை ஏற்படணும். அந்த நிராசை ஏற்பட்டாதான் இதுல ஒரு துணி ஆசையே இருக்கக்கூடாது. இங்கிருந்து போகணும் 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 அனுபவிக்கிற. அப்ப இதுதான் தெரிவிக்கிறேன், சரீர அவசானத்திலே முக்தி. இதத்தான் முதல் அர்த்தம். அதாவது சரீரத்தை தொலைச்சோன்னு எம்பெருமானத்திலிருந்து சேரலாம்னு உறுதி வேணும். உறுதி வேணும்னா இங்க வெறுப்பு ஏற்படணும், அங்கு இருக்கக்கூடிய பெருமை மனசுல புரிபடணும். வெறுப்பு ஏற்படணும்னா என்ன பண்ணுவோம், இந்த விஷயம் யார் நம்பணும்னா, யார் நம்பணும், வாசல்ல போறவன் நம்பறது இல்லை, பிரபன்னர்கள் நம்பணும், ஸ்ரீவைஷ்ணவர்கள் நம்பணும், சனாதிரி நிஷ்டர்கள் நம்பணும். ரொம்ப முக்கியம். வாசல்ல போறோம், வாசல்ல வண்டிக்கிட்டு இருக்கான், அவன் நம்பவே இல்லையே, நானும் நம்பல, பிரயோஜனம் இல்லை. எப்ப நம்ம சரணாகதர்கள் ஆகிட்டமோ, ஆட்சிய ஸ்தனக்குலத்தை நம்மாழ்வார் நம்முடைய குலத்துக்கு தலைவர் ஆகிட்டாரோ, சரணாகதி நிஷ்டர்களுக்கு நாமும் ஒத்தராக இருக்கிறோமோ, அந்த பூர்ணமா நம்ம என்ன பண்ணணும், பகவான் மோட்சத்தை கொடுத்தே திருவன். ஏன் கொடுத்தே திருவன், நான் சரணாகதி பண்ணிட்டுனால என்னுடைய ஆச்சாரியனுடைய சம்பந்தத்தார் என்ன வச்சுக்கணும், அந்த சம்பந்தம் எனக்கு மோட்சத்தை பெற்றே கொடுக்குங்கிற பூர்ண நம்பிக்கை இருக்கணும். அப்ப நம்பிக்கை இருந்தால் நிச்சயம் பகவான் திருவிழா அடைய போறோம் என்று நம்ப அடையா. இது ரெண்டு மூணு முக்கியம், ரொம்ப முக்கியம். மூணு விஷயம் நம்பணும். நம்பது முதல்ல அந்த மர்மம் சீவைஷ்ணவன் நம்ப வேண்டும் முதல்ல. அது மட்டும் இல்ல, இதுல நிராசை இருக்கணும், சம்சாரத்துல அந்த வைபவம் பூர்ணமா செய்யணும். இந்த மூணு விஷயம் தெரிஞ்சதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருக்கும் நம்பிக்கை வராது. விஷ்ணுவை பின்பற்றி தொடர்பாக இருந்தால் தான் நம்பிக்கை வரும். இல்லைன்னா எப்ப இது ஏற்படும்னா சரீர அவசானத்திலே இந்த விஷயத்தை தான் தேவபெருமாள் தெரிவிக்கிறார். சரீர அவசானத்திலே முக்தி, இந்த சரீரம் தொலைஞ்ச உடனே உனக்கு முக்தி மோட்சத்தை கொடுக்குறேன். எம்பெருமானாருக்கு சந்தேகம், யாருக்கு சமாதானம் பண்ணிக்கணும், சித்தாந்தம் என்ன, பேதமா அபேதமா, முக்தி எப்போது, இந்த சரீரத்தில் மோட்சம் உண்டா அப்படின்னு இந்த சந்தேகம். இந்த சந்தேகத்தெல்லாம் 4 சந்தேகங்கள், நான் யாருக்கு சமாதானம் பண்ணிக்கணும், அதுவும் சந்தேகம். இந்த 4 சந்தேகத்தை தேவபெருமாள்கிட்ட கேட்கணும்னு ஆசை. ஆனா இவர் பேச மாட்டார். தேவபெருமாள் கிட்ட பேச பேச மாட்டார். திருக்கச்சென்று பேசிட்டு இருந்தார். பேசினபடியாலே அவர்கிட்ட சொல்லி அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்லிட்டார், அகநேவ வரந்தத்துவம் தரிசனம் பேதையே வைக்க உபாயேஷு பிரதக்தி சாத் அந்திமஸ்பதி வஜனம் தேகாவதான முக்தி சாத் பூர்ணாச்சாரிய உமாசியார் என்று ஆச்சரியமான 6 வார்த்தைகள். அந்த 6 வார்த்தை தான் அதான் ஆண்டாள் அது முதலே சொல்லிட்டார். இவர் இன்னைக்கு லேட்டா சொல்லியிருக்கார் தேவபெருமாள். எங்க சுவாமி ஆண்டாள் சொல்லியிருக்கா, 2வது பாட்டில் பாருங்க, பார்த்துட்டு வாங்க. சொல்லிடுறேன். 2வது பாட்டு, பையத்தை வாழிகள் நாமும் நம் பாலுக்கு செய்யும் கிருதைகள் செய்துவோ பாத்திரங்கள் பையத்துவிந்த பரவடிபாடு நெய்யன்னோம் பாலுண்ணோம் நாற்காடி நீராடி மையெழுதோம் அழகட்டு நாமடியும் செய்யாதன செய்யும் தீக்குறை சென்னதும் ஐயவும் பிச்சம் ஆந்தரங்கை காத்து ஈமாறு உகந்து அப்படின்னாரு. இந்த இடத்துல எங்க இருக்குன்னா, உய்யும் 6 எண்ணி, உய்வதற்கு எது இந்த 6 தான். எண்ணிக்கு பின்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்காரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி 5000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டாள் சொல்லிட்டான் உய்யமான. அப்படிப்பட்ட 6 வார்த்தை. அந்த 6 வார்த்தையில் 5வது வார்த்தை தேகாவதானே முக்தி, அதாவது சரீர அவசானத்திலே முக்தி இருக்கிற. சரீரம் தொலையும் போது முக்தி, பேரு எப்போதும் முக்தி இருக்குது. அப்ப இருக்குதுன்னா 2 விஷயம் பார்ப்போம். சரீரம் தொலையும் போது முக்தி, கர்மம் 2வது கர்மம் தொலையும் போது முக்தி. ஞாபகம் இனிமே ஜாகிரதையா கேட்கணும், இனிமேதான் ஜாகிரதையா கேட்கணும். இந்த வார்த்தை தெரிஞ்சுட்டு இதோட அடிப்படையாக தான் மற்ற 9 வார்த்தை. முக்தி சரீரம் தொலையும் போது முக்தினார். என்ன வார்த்தை ஆச்சரியமா, முதல் வார்த்தை பாருங்க, ஸ்ரீவைஷ்ணவன் சரீர அவசானத்தில் எம்பெருமான் திருவடிகளிலே சேரலாம் என்று இருக்கை. அதாவது ஸ்ரீவைஷ்ணவன் சரீர அவசானம், இந்த சரீரம் தொலையும் போது எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் அப்படின்னார். இப்ப சரீரம் தொலைஞ்சா மோட்சமா அல்லது கர்மம் தொலைஞ்சா மோட்சமா? ஏன்னா சரீரம் தொலைஞ்சா மோட்சம் போலான்னா அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. கர்மம் பாக்கி இருக்குன்னா சரீரம் தொலைஞ்சா மோட்சம் போகலான்டா. அப்ப எங்க சரீரம் தொலைஞ்சு நான் மோட்சத்துக்கு போகலையே. இதுக்கு முன்னாடி எத்தனையோ சரீரம் தொலைஞ்சிருக்கேன், நான் மோட்சத்துல இருந்தா இங்க வரப்போறது இல்லையே, இங்க வர முடியாது. நசப்பனராவர்த்தது நம்ம திரும்புதல் கிடையாது. அப்ப இதுக்கு முன்னாடி நான் எத்தனையோ சரீரத்தை தொலைச்சுதான் இருக்கேன், நீங்களும் தொலைச்சுதான் இருக்கேன். எல்லாரும் எத்தனையோ மாறி மாறி மனபிரக்கம் திறந்து ஆழ்வார் திரும்பிட்டா போல எத்தனையோ சரீரம் எடுத்துருந்தாலும் சரீரம் தொலைஞ்சா இருக்கு. இப்ப சரீரம் தொலைஞ்சா மோட்சம்னு இருக்குன்னா இப்ப சரீரம் தொலைஞ்சா மோட்சமா அல்லது கர்மா தொலைஞ்சா மோட்சமானா? சரீரம் தொலைஞ்சா மட்டும் போதாது,
என்ன ஆகுது? கர்மாவசானே முக்தி. கர்மம் எப்போ தொலைகிறதோ அப்போது மோட்சம். இது ஒரு சாஸ்திர வாக்கியம். சத்திய சாவதேவத்திரம் யாவன்ன விமோக்ஷே அதசம் சத்தியே. சத்திய சத்தியன்னா அந்த வித்யா மகாத்மாச்சாரே உடையவனுக்கு சாவதேவத்திரம் அது வரையில் தான் காலதாமனம். அது அவனுக்கு காலம் தள்ளிக்கொண்டு போகும் வரையில் தான் காலதாமனம். யாவன்ன விமோக்ஷ அதசம்பத்தே அவனுக்கு கர்மங்கள் தொலையும் வரையில் தான் காலதாமனம். இதை நன்றாக மனசை வச்சுக்கோ. ஏன்னா இதை புரிஞ்சாத்தான் மேற்கொண்டு அடிக்கடி சொல்லிட்டே இருக்கேன். ஏன்னா இப்ப இந்த 10 நிமிஷம் பூர்ணமா தெரிஞ்சுக்கணும். சரீரம் தொலைஞ்சா மோட்சமா, கர்மம் தொலைஞ்சா மோட்சமா? சரீரம் தொலைஞ்சா மோட்சம்னு வந்துட்டா அப்ப இதுக்கு முன்னாடி எத்தனையோ சரீரங்கள் தொலைஞ்சிருக்கு, நான் மோட்சத்துக்கு போறேன். கர்மம் தொலைஞ்சாதான் மோட்சம் வந்தாச்சுன்னா கர்மம் எப்ப தொலையும்? இதுக்கு முன்னாடி தொலைலையே. அப்ப சரீரம் தொலைஞ்சா மோட்சமா, கர்மம் தொலைஞ்சான்னா ரெண்டுமே உண்டுன்னா ரெண்டுமே உண்டு. சரீரமும் தொலையணும், கர்மமும் தொலையணும். ஆனா கர்மம் தொலைஞ்சாத்தா மோட்சம் என்பதும் உண்டு, சரீரம் தொலைஞ்சாத்தா மோட்சம் என்பதும் உண்டு. இப்பதான் நீங்க குழப்பிருக்கேன். இத்தனை நன்னாதான் இருந்தீர்கள், இப்ப குழப்பம் ஏற்படுது. சரீரம் தொலைஞ்சா மோட்சமா, கர்மம் தொலைஞ்சா மோட்சமா? கர்மம் தொலைஞ்சாத்தா மோட்சம்னு சொன்னேன். சரி, கர்மம் தொலைஞ்சா மோட்சம்னா அப்ப சரீரம் தொலைய வேண்டாமா? இல்ல சரீரம் தொலையணும். இப்ப சரீரம் தொலைஞ்சா மட்டும் போருமா? கர்மம் தொலைய வேண்டாமா? இல்ல கர்மம் தொலையணும். அப்ப கர்மம் தொலைஞ்சா மோட்சம் உண்டா? உண்டு. சரீரம் தொலைஞ்சா மோட்சம் உண்டா? உண்டு. மறுபடியும் அதே சொல்றேன்னா கர்மமும் தொலையும் சரீரம் தொலையும்னா ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்கணும். ஆனா கர்மாவசான மோட்சம் என்கிற வார்த்தையும் உண்டு, சரீராவசான மோட்சம் என்கிற வார்த்தையும் உண்டு. அப்படிதான் சொல்லிருக்கேன். 2 வார்த்தை ஜாகிரதையா வச்சிருக்கேன். சரீரம் தொலைஞ்சா மோட்சம். ஏன்னா தேவபெருமான் தான் தேகாவசானே முக்தி சியாத். தேவபெருமான் கர்மாவசானே முக்தி சியாதுன்னு சொல்லலை. அதான் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க தான் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். கர்மம் தொலைஞ்சா மோட்சம் அப்படின்னு தேவபெருமான் சொல்லலை. தேகம் தொலைஞ்சா, சரீரம் தொலைஞ்சால் மோட்சம் தேவபெருமான் சொல்லிட்டார். ஆனா இங்க என்ன சொல்றது? கர்மம் தொலைஞ்சா மோட்சம் ஒரு பக்கம் சொல்றது, தேகம் தொலைஞ்சா மோட்சம் ஒரு பக்கம் தெரியுது. இப்ப சரீரம் தொலைஞ்சா மோட்சமா, தேகம் தொலைஞ்சா மோட்சமா? இந்த இரண்டுமே ஒன்றுதான் தோணும். ஏன்னா சரீரமே பல தடவை தொலைஞ்சிருக்கு, ஆனா நான் மோட்சத்துக்கு போலையே. சரீரம் தொலைஞ்சாதான் மோட்சம்னா பல தொலைஞ்சிருக்கேன், ஆனா நான் மோட்சத்துக்கு கர்மம் தொலைங்கிற தேவை இல்லையேன்னா தேவை இருக்கு. இருக்காங்க. சரீரமானது 80 அல்லது 90 வயதுக்கு சரீரம் விதித்து வச்ச, அப்ப அடுத்த பிறகு எடுக்கிறோம் இல்லையா? எடுக்கத்தானே போறேன். அப்ப எப்போ எடுப்பான்னா கர்மம் மிச்சம் இருந்தா அடுத்த பிறகு எடுக்கிறான். சம்சார தீர்க்கம் நசிக்க வேணும் தெரிவிக்கிறார் 18 வார்த்தையில. திருக்கோட்டில் நம்பியோட தரிசோட முதல் வார்த்தை தெரிவிக்கிறார். அதையும் பார்க்கதான் போறோம். திருக்கோட்டில் 18 வார்த்தை பார்க்கதான் போறோம். சம்சார தீர்க்கம் நசிக்க வேணும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதோட ரொம்ப கஷ்டம். இது மேலிருந்து வேலை போயிடலாம். அதான் முதல்ல இதை எடுத்துட்டேன். திருக்கோட்டில் பின்னாடி நான் இந்த கேட்டு அதுக்கப்புறம் கேட்டு வச்சுக்கேன். அடுத்த படிக்கட்டு அடுத்து ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி போயிடலாம். அப்ப சம்சார பீடம் நசிக்க வேண்டாம். பயம் என்ன பயம்? சம்சார பீடமான கர்மம் இருக்கிறவரை தான் சம்சாரம் தொடர்ந்துட்டே இருக்கும். சம்சாரம் மேல மேல திறந்து கொண்டு இருக்கோம் வச்சுக்க, அப்ப என்ன இருக்கும்? என் பிறவிக்குண்டான கர்மா இருக்குன்னு அர்த்தம். அடுத்தபடி வரப்போகுது. இல்லையே சாமி, இந்த கர்மா போயிருச்சுன்னா அதுக்கப்புறம் எனக்கு புரியறதுக்காக ஒரு விஷயம் சொன்னேன். ஒருத்தர் சொர்க்கத்துக்கு போயிருக்கார். சொர்க்கத்துக்கு போயிருக்காருன்னா புண்ணியம் பண்ணி தானே போய் முடியும். சொர்க்க காம இதை புண்ணியம் பண்ணவாருக்கு சொர்க்கம். சொர்க்கத்துக்கு போயிட்டார். சொர்க்கத்துக்கு புண்ணியத்தை பூர்த்தி அனுபவிச்சிட்டார். அனுபவிச்சுட்டு புண்ணியமெல்லாம் போயிடுச்சு. பாபம் இருக்கா? பாபம் இருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருக்க மாட்டார். இப்ப புண்ணியம் போயிட்டு இப்ப அடுத்து அவர் எங்க போகணும்? திருப்பி வரணுமா? மோட்சத்துக்கு போகணுமா? மோட்சத்துக்கு தானே போகணும். ஆனா மோட்சத்துக்கு போல திருப்பி இங்கதான் வந்து பறக்கிறார். திருப்பி இங்கதான் வந்து பறக்கிறார். அப்படின்னா என்னன்னா அவர் பண்ண புண்ணியத்தின் பலனாக மோட்சம் கிடைச்சதை சொர்க்கம் கிடைச்சதை விட இன்னும் அவருக்கு கர்மா இருக்குன்னு அர்த்தம். சொர்க்கத்துக்கு போயா எந்த லோகத்துக்கு போனாலும் கர்மா தொலைஞ்சாத்தான் போகணுன்ற கிடையாது. அதான் யோசிக்கோ. பித்ருலோகம் போனாலும் சரி, பிரம்மலோகம் போனாலும் சரி, இந்திரபட்னம் போனாலும் சரி, எங்க போனாலும் சரி கர்மா தொலைஞ்சதான் போக முடியும் கிடையாது. கர்மா இருக்கட்டையும் போகலாம், எந்த லோகத்துக்குனா போகலாம். ஆனா சீவைகுண்டம் போகணும்னாலே கதாவித்தான் புண்ணிய பாகத்தை விஜூய, புண்ணியத்தையும் பாவத்தையும் ரெண்டுத்தையும் தொலைச்சாதான் போக முடியும். தவிர ஏதாவது ஒண்ணு மிச்சம் இருந்தாலும் புண்ணியம் இருந்தால் பரவாயில்லையே சொன்னா, புண்ணியம் இருந்தாலும் முடியாது, பாவம் இருந்தாலும் முடியாது. புண்ணியம் பொன் விலங்கு, பாவம் இரும்பு விலங்கு குருவர்கள் தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப புண்ணியம் இருந்தாலும் முடியாது, பாவம் முடிந்தாலும் முடியாது. அப்ப கர்மாவசாரிய முக்கிய சியாதுன்னு சொல்ல போக
ஏன் சரீராவசானே முக்தி சாது சொல்றாரு? இது இப்ப கேள்வி. எம்பர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. எம்பர் அப்படிதான் சொல்லியிருக்காரு. கர்மாவசானே முக்தி சாது சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை விட்டு சரீராவசானே முக்தி சாது சொல்றாருன்னா இப்ப கர்மா மிச்சம் இருந்தாலே என்ன மொத்த கர்மம் தொலைஞ்சாதான் அப்ப கண்டிப்பா நமக்கு மோட்சம். ஆனா இப்ப சரீராவசான முக்தி என்கிறாரு. கர்மம் தொலைஞ்சா அல்லது சரீரம் தொலைஞ்சான்னா இரண்டுமே உண்மைதான். கர்மாவசானத்திலே தான் இந்த சரீரம் முடியும் போது என் கர்மம் தொலைஞ்சிட்டா இப்ப ரெண்டுமே சரியா படும் இல்லையா? கர்மாவசானம் முடிக்கும், சரீரவசனம். அப்ப சரீரம் சொல்லியிருக்காங்க, கர்மாவசானம் சொல்லியிருக்காங்க. சாமி ஏன் சரீரம் சொன்னார்? சரீரம் சொல்லியிருக்க மாட்டாமே. பிரியத்துக்காக ஒரு பிரபந்தன் மோட்சத்துக்கு போறான். மோட்சத்துக்கு போறாங்கல்ல, இல்ல இந்த சரீரத்தை முடிக்க மோட்சத்துக்கு போயிடான். தேகாவதானே முக்தி சார், கர்மா சரீராவதானே முக்தி சார். சரீரத்தின் கடைசியில் இந்த சரீரத்தான் கடைசி சரீரம். அதனால சீச்சூர்ண பரிபாலம் அதுதான் எதுவும் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதுதான் சொல்றேன், பின்னாடி சொல்றேன். ஏன் சீச்சூர்ண பரிபாலம் பண்றான் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு? மற்றவாறு கிடையாது. மற்றவாறுனா யாரு? சமாசனம் பண்ணிக்குள்ள ஆச்சாரிய சம்பந்தம் பெறாதவர்களுக்கு அது கிடையாது. பெற்றவர்களுக்கு மட்டும்தான் அது இருக்கு. ஏன் இது பண்றாரு? ஏன்னா இந்த சரீரம் தான் முக்திக்கு போக வேண்டிய சரீரமாக இருந்து முக்தியை கொடுத்தது தானே, இது கொடுக்கல. ஆனா அதுக்கு ஒரு உபகரணமா இருந்தது இல்லையா? இதுக்கு முன்னாடி எத்தனையோ சரீரம் இருந்தது. இருந்தாலும் அது மறுபடியும் இன்னொரு பிறவியை கொடுக்கத்தான் அந்த சரீரம் இருந்தே தவிர இந்த சரீரம் என்ன பண்ணிட்டு இன்னொரு பிறவி கிடையாது. நேர அபகத பாப்பா விஜயகா விமுத்துக்கு விஜயோகா விதிக்கிட்டு அபிபாசகா சத்தியகாலகா சத்தியகல்பகா என்று சொல்லக்கூடிய அப்ராபிதமான திருமையை கிடைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து இந்த சரீரம் தானே இதுல கடைசி சரீரமா இருக்கு. அதனால இந்த சரீரத்துக்குண்டான கௌரவத்தை கொடுக்கக்கூடியதான் சீச்சூர்ண பரிபாலன் என்கிற அந்த பூர்ணமான கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை பண்றான். ஆனா மற்றவார்கள் பண்றது இல்லையான்னா அவன் பண்றது போலியே. ஆச்சார சம்பந்தம் இருக்கு. ஆச்சார சம்பந்தம் பெற்றவாளுக்கு தான் இதுவரை தர இதே புரியத்துக்காக. இந்த மோட்சத்துக்கு போது ரெண்டு வகை இருக்கு. சரணாகி மார்க்கம் ஒண்ணு, பக்தி மார்க்கம் ஒண்ணு. என்ன ரெண்டு மார்க்கம் இருக்கு. பக்தி மார்க்கம் என்னது? நான் தான் பண்ணும் முயற்சி. சரணாகி மார்க்கம் என்னது? தான் முயற்சியே கிடையாது. அதுக்கு ரெண்டு விஷயம் இருக்கு. அதாவது இதுக்கு ஒரு நிலை வேறு, அதோட நிலை வேறு. இந்த பகவானுக்கு சரணாகி பண்ணி பகவான் வழக்கம் வரான். அங்க நம்முடைய முயற்சியார அதுக்கு சாத்தியோபாயன்னு பேரு, இதுக்கு சித்தோபாயன்னு பேரு. சித்தமா இருக்கக்கூடிய பகவானோட ஐக்கியம் வரான். இது பிரபலன இல்லை. சாத்தியமாக இருக்கக்கூடிய நாம் சாத்தியம் நம்மளால சாதிக்கப்படுறது. என்ன சாதிக்கிறது? கர்மயோகம் என்ன, ஞான யோகம் என்ன, பக்தி யோகம் என்ன, எத்தனையோ இருக்கு. அதெல்லாம் பண்ணி என்னால சாதிக்கப்பட்டு ஐக்கியம் வரான். ஐக்கியம் வரா இல்லையா? என்னால சாதிக்கப்பட்ட பகவான் அப்ப பகவான் ஐக்கியம் வரான். நானே போகல. ஓஹோ நான் சாதிக்கிறேன் சுவாமி, நானே அங்க கொடியை பிடிச்சிட்டு நேரா படிக்கட்டு வேலை இருக்குன்னா அவர் கர்மயோகம் மோட்சம் கொடுக்காது, ஞான யோகம் மோட்சம் கொடுக்காது, பக்தி யோகம் மோட்சம் கொடுக்காது. என்ன பண்ணும்? நீ சொன்ன மாதிரி கர்மயோகம் பண்ணியிருக்கான், நீ சொன்ன மாதிரி ஞான யோகம் பண்ணியிருக்கான், நீ சொன்ன மாதிரி பக்தி யோகம்னா இது ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்ணும். அப்ப பெருமாள் பார்த்து போ, நம்ம சாஸ்திரத்தை சொன்னபடி பண்ணான், இவனுக்கு மோட்சத்தை கொடுப்போம் அப்படின்னு பெருமாள் திருவிழா உகந்து கொடுறான். தவிர அப்போ இந்த கர்மயோகம் அச்சிட்டு அதுக்கு ஞானமே கிடையாது. வச்சுக்கோ, ஞான யோகத்துக்கு ஞானம் கிடையாது, பக்தி யோகத்துக்கு ஞானம் கிடையாது. அப்ப சரணாகதிக்கு ஞானம் உண்டான உண்டு. சரணாகதி பகவான் திருவடியை தான் சரணாகதி, இன்னொன்னு அல்ல. வச்சுக்கோ. உடனே கேட்கலாம், சரணாகதி நான் பண்ணிருக்கோம், அதுக்கு ஞானம் உண்டா? சரணாகதினா என்ன அர்த்தம்? அவன் திருவடிதான், மத்தொன்னு கிடையாது. சரணாகதிக்கு இது உன்னோட இது கிடையாது. பிரபக்தி எடுக்கிறது அவருக்கு சீமன் நாராயண சரணம் பிரபக்தியே புத்தி பண்ணுகிறேன். அந்த அர்த்தம் தான். புத்தி பண்ணுகிறேன்னா அவன் திருவடியை உபாயமாக புத்தி பண்ணுகிறேன். அப்ப திருவடி தான் ஞானத்தை கொடுக்குறது, திருவடி தான் என்ன பண்ணுது. அத சரணாகதிக்கு அத்தனை ஞானம் உண்டு. ஆனா சாத்தியோபாயத்துக்கு இது எதுவுமே கிடையாது, அச்சித்தது. அது வேற மோசத்தை கொடுக்காது. அப்போ பகவான் தான் கொடுக்குறான். இப்ப ரெண்டு விஷயம் பார்த்துக்கோம். சரீர அவசானத்திலே முக்தியா, கர்ம அவசானத்திலே முக்தியா? கர்மம் தொலைந்தால் முக்தியா அல்லது சரீரம் தொலைந்தால் முக்தியான்னு பார்த்தோம். கர்மமும் தொலைனும் சரீரமும் தொலைனும் கடைசியில் முடிவு வந்துட்டோம். கர்மமும் தொலைஞ்சுதான் ஆகணும் சுவாமி, சரீரம் தொலைஞ்சுதான் ஆகணும் சுவாமி. அப்ப என்ன சொல்லிருக்கான்? கர்மாவசானே முக்தி சியான்னு சொல்லியிருக்கலாமே சுவாமி. எதுக்கு சரீர அவசானத்திலே முக்தி அப்படின்னு சொல்லணும்? அப்ப கர்மாவசானத்திலே முக்தி என்றது ஒண்ணு இருக்குன்னு நன்னாவே தெரியாது, சரீர அவசானத்துல முக்தின்னு நல்லா தெரியுது. சரீர அவசானத்துல சரீரத்தை பிழ வேண்டும் முக்தின்னு தெரியாது. ஆனா அந்த சரீரம் பிழ வேண்டியது முக்தியா இருந்தாலும் அப்பவும் கர்மம் தொலைஞ்சாதான் முக்தி. கர்மாவசானத்திலே முக்தின்னு எழுதியிருக்கா இல்லையா?
அப்பவும் கர்மம் தொலைஞ்சு சரீரம் தொலைஞ்சாதான் முக்தி. அப்பயே இந்த ரெண்டு பிரிவு வச்சிருக்காங்க. ஒண்ணு சரீர அவசானத்துல முக்தின்னு எல்லாத்துக்கும் மொத்தமா சொல்லிக்கலாம், அல்லது கர்மாவசானத்துல முக்தின்னு தான் சரியா சொல்லிக்கலாம். ஆனா கர்மாவசானத்துல முக்தி வேற எதுக்கோ ஒண்ணு சொல்லிட்டு சரீராவசானத்துல முக்தின்னு இதுக்கோ சொல்லிட்டு இருக்காங்கன்னா அப்ப இதுக்குள்ள ஏதோ ஒரு வேறுபாடு இருக்குன்னு தெரியாது. முக்தி ரெண்டுமே ஒண்ணுதான். கர்மத்தால பண்ணி முக்திக்கு போனவன் வேற செய்ய வைக்குண்டம் அல்ல, அதே கர்ணாகரி பண்ணி மோட்சத்துக்கு போனாலும் வேற செய்ய வைக்குண்டம் அல்ல. ஆனா ஜெயத்துக்கு ஒத்துக்கல, வேதாந்தத்துக்கு ஒத்துக்கல. இல்ல செய்ய வைக்கணும் வேறும் வேறுன்னா எண்ணத்தால இடத்தால இல்லை. நம்ம யோசிக்கணும். பின்னாடி வச்சு பின்னாடி சொல்றேன், அப்படியாவது ஞாபகம் வச்சு சொல்றேன். ஞாபகம் ரொம்ப சூப்பமான அர்த்தங்கள் இதெல்லாம். ஏன்னா இதெல்லாம் இதில் இல்லை. நான் அடியதான் உருவாக்கம் கொடுத்தது அடிய புதுசாக எதுவுமே சொல்ல மாட்டேன். நல்லா ஞாபகம் எட்டு முதல்ல யோகதை கிடையாது. என்ன யோகதை? ஒரு யோகதை கிடையாது. அவ சொன்னதை திருப்பி சொல்றதுக்கு யோகதை இல்லைன்னா புதுசாக எடுத்து சொல்றது எது சொல்ல வந்தேன்னா அப்ப சரீராவசாரத்துல முக்தின்னா எது ஒன்று தெரியாது, அதே போல கர்மாவசாரத்துல முக்தின்னா எது ஒன்று தெரியாது. இப்ப ரெண்டுமே சஞ்சித கர்மா பிராரப்த கர்மான்னு ரெண்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஜாகிரதையா எடுக்கணும். சஞ்சிதம்னா மூட்டை முடியா இருக்கு, பிராரப்தம்னா அந்த மூட்டையிலிருந்து எடுத்து நம்ம கொடுத்துருக்கா. புரியத்துக்காக சொல்றேன். கீதா மந்திர பாகவத அத்தியாயம் 5 இங்கே 5 பெருமாள் மொழியா 5 தப்புன்னு கிடையாது. 5க்கு பெருமாள் இருக்க நம்ம சாத்தின்னு இருக்கா, ஒரு பக்கெட்டை கொண்டு சாத்தின்னு இருக்கா. அந்த பொடிக்கு வரல சுவாமி எங்களுக்கு தான் திருக்கணும் வரலையே அப்படின்னா அவசரப்படாது இருந்தோம். அந்த மாதிரி சொல்றேன் இருந்தோம் உள்ளுக்குற அண்டால இருக்கு திரும்பி கொண்டு வரேன் அப்படின்னா. அதே போல பிராரப்த கர்மா அந்த சஞ்சித கர்மம் எடுத்து நமக்கு அனுபவிச்சு கொடுக்குறான். நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். 2 ஜென்மா 3 ஜென்மா அனுபவிச்சாச்சு. அனுபவிச்சு உடனே கர்மம் ஆயிடுச்சு இவன் மோட்சம் நினைச்சுட்டு இருந்தா பெருமாள் பார்க்கறது இது இங்க திருக்கணும் எப்படி உள்ளே வந்தது கொஞ்சம் இது சஞ்சித கர்மா உள்ளே இருக்கு எடுத்து மறுபடியும் எடுத்து கொடுக்குறேன். திருக்கணம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாரு. திருக்கணம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறேன். இன்னும் ஒரு 4 ஜென்மம் போகட்டும். நாம அனுபவிக்கிறதுலாம் பிராரப்த கர்மான்னு பேரு. அனுபவிக்காம மூட்டையா இருக்க அதுக்கு எனக்கு பேரு சஞ்சிதம்னு பேரு. மூட்டை மூட்டை அதுதான் கற்றுக்கறவை கணங்கள் பல ஆண்டாள் தெரிவிக்கிறார். அப்ப மூட்டை மூட்டையா இருக்கு. மூட்டை மூட்டையா இருந்தா மூட்டையை எண்ண முடியாது. மூட்டைக்குள்ள எவ்வளவு இருக்கு அதே எண்ண முடியாது கிடையாது. அதே எண்ண முடியாது. ஒரு மூட்டைக்குள்ள அந்த மூட்டையை எண்ண முடியுமான்னா மூட்டையே எண்ண முடியாது. எது போறா இதுதான் திருட்டாகும். கற்றுக்கறவை கணங்கள்னா இந்த கோகுலத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமாட்டு கூட்டங்களை எண்ண முடியாதுன்னு இருக்காரு. அதுக்கு திருட்டாக இருக்குன்னா சஞ்சித கர்மாவுடைய மூட்டை எண்ண முடியாது எடுத்துக்க. அவ்வளவு பாபங்கள் கூடு கூடித்து கிடக்கிறதா அத்தனை பாபங்கள் இருக்குது. இந்த பெருமாள் பெரிய ஒரு விஷயம் என்ன பண்றான், நம்ம பெரிய உபகாரம். அதனால்தான் ஆச்சாரிய சம்பந்தம் வேறுன்றதுக்கு இதுதான் பெரிய சாட்சி. நம்ம ஆச்சார சம்பந்தம் முதல்ல கெட்டவனு முதல்ல உபகாரம் என்ன பண்றான். சில நிறுவனத்துக்குலாம் போய் சேர்ந்து வச்சுக்கலேன், புதுசாக ஒரு மெம்பர்ஷிப்பா பண்றான். அவர் போன உடனே அவர் ஒரு கொடுப்பார். என்ன கொடுப்பாரு, நீங்க எங்களுக்கு புதுசாக சேர்ந்துகள் உங்களுக்கு இந்த பரிசு கொடுக்குறோம், இது இலவசமா கொடுக்குறோம், இது இலவசமா கொடுக்குறோம் அப்படின்னு கொடுக்குறா இல்லையா. அதை முதல்ல கொடுத்தது எம்பெருமான் தான். நம்ம சமாசனம் பண்றதுக்கு முதல்ல இலவசமா என்ன பண்றாருன்னா முதல்ல உங்களுடைய சஞ்சித கர்மாவை அழிச்சு விடுறேன். தெரிஞ்சு போச்சு. பெரிய மூட்டை எத்தனை இருக்குன்னு தெரியாது, எங்க இருக்குன்னு தெரியாது, எந்த நிலையில இருக்குன்னு தெரியாது, எப்ப நான் அது முடிச்சு தீக்கப்படும் தெரியாது. அதை அழிச்சிடணும். அதுதான் போய கிடையும் புகுதருவா நிந்தனமும் தீயினில் சூசாகம் அந்த தெரியாது. அப்படி இருக்கச்சு அந்த சஞ்சித கர்மம் பூர்ணமா அழிச்சிடாது. இப்ப பிராரப்த கர்மா இருக்கு அனுபவிச்சுட்டு இருக்க. இந்த பிராரப்த கர்மாவே 4 ஜென்மாவோ 5 ஜென்மாவோ 8 ஜென்மாவோ 10 ஜென்மாவோ தெரியாது. எடுத்து வச்ச ஜென்மா அத்தனை ஜென்மா. ஏன்னா திருக்கிறது அவ்வளவு தூரம் கரண்டில் எடுத்து விட்டுட்டா நிறைய பூர்த்தியா விட்டு இன்னைக்கு சாப்பிடுறது 2 நாள் சாப்பிட்டு இருக்க. அந்த மாதிரி இந்த கர்மா சஞ்சித கர்மா அந்த பிராரப்த கர்மா எடுத்து நம்ம கொடுத்தா அதை அனுபவிச்சிருக்கோம். அனுபவிக்கக்கூடிய கர்மாவுக்கு பிராரப்த கர்மான்னு பேரு. ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மாவுக்கு சஞ்சித கர்மான்னு பேரு. அந்த சஞ்சித கர்மாவுக்கு எடுத்து பிராரப்த அனுபவிச்சுட்டு போதும் இந்த பிராரப்த கர்மா என்னைக்கு தொலைகிறதோ அன்னைக்கு முக்தி. இப்ப பிராரப்த கர்மாவசானே முக்தி சியாது, கர்மாவசானே முக்தி சியாதுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா. அப்படி சொல்லாம இங்க சரீர அவசானத்திலே முக்தி சியாதுன்னு சொல்றாளே. அப்படி சொல்றாளே ஏன் சுவாமி இது? ஏன்னா இந்த நிலை இப்ப நமக்கு இந்த சஞ்சித கர்மா வந்து இல்லையா, அது பிராரப்த வந்து இல்லையா. பெருமாள் தான் அதை என்ன பண்ற போக்கிட்டே இருக்க. சஞ்சித கர்மா போக்கிட்டாரு. எப்படி போக்கிட்டாருமா, அருளெண்ணம் தண்டால் அடிக்குன்னு ஆழ்வார் பாக்கணும். அருளெண்ணம் தண்டால் அடிக்கிறார். அருள் என்கிற தண்டால் அதை அடிச்சுடலாம்.
அடித்த உடனே அது அத்தனையும் போயிடுதான். அதைத்தான் நீ என்னை பத்திக்கோ, அகம் துவா சமபாபிக்கு மோட்சிச்சாமி மாற்றுசரா ஆழ்வா கதிகளைத்தான் சைக்கிறது சர்வதர்மான் பரித்தச்ச மாமேகம் கண்ணம்பஜா அகம் துவா சமபாபிக்கு மோட்சிச்சா நான் உன்னை எல்லா பாவங்களும் விடுகிறேன் சோகப்படாத கண்ணு சொல்றா இல்லையா? இப்போ இந்த இடத்துல நல்லா ஏற்கப்படுவாங்க. பாவங்களை நீக்கின்னு வெளியே வரும் பொறுப்பு நம்முடையது. இப்ப இந்த சஞ்சித கர்மா பிராரப்த கர்மா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டையும் தொலைக்கணும். சஞ்சித கர்மா கண்ணன் தொலைக்கிறார், எப்ப சமாதானம் எடுத்து கண்ணன் தொலைக்கிறார். இப்ப பிராரப்த கர்மா இருக்கு. இப்ப பிராரப்த கர்மாவை நாம் தொலைக்கணும்னா கண்ணன் தொலைப்பார். நாம் தொலைக்கணும்னா கண்ணன் தொலைக்கணும் பாரா. இப்ப பிராரப்த கர்மா தொலைக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பா அல்லது கண்ணுடைய பொறுப்பா? கண்ணன் ஏற்றுக்கொள்கிறாரா? நாம் ஏற்றுக்கணுமா? உன்னை எல்லா பாவங்களிலும் விடுவிக்கிறேன் சொன்னார் இல்லையா? அகம் துவா சர்வபாபு சர்வதன்மாம் பரித்திய மாம் ஏகம் சரணம் பிரஜா, என்னை ஒருவனையே கணமாக பற்றினா என்ன ஆகுது? அகம் துவா அகம் அகமான நான். அகம்னா அப்படிப்பட்ட அகம்? மிக பெரியவனான நான். துவா ஒண்ணுமில்லாத நீ. துவானா நீ, ஒண்ணுமில்லாத நீ. அகம் துவா சர்வபாபியோ எல்லா பாவங்களில் நின்றும் மோட்சை விடுவிக்கிறேன். மாசுசகா சோகப்படாதே அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப இந்த பாவங்களை விடுவிக்கிறேன்னு சொன்னாரியா? அப்படியானா சரணாதிபதிட்டா அப்ப மொத்த பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கிறார். மொத்த பொறுப்பையும் அவர் ஏற்றுக்கிறார். ஒரு கேள்வி எடுத்துக்கலாமே, ஒரு கேள்வி பார்க்கணும். இப்ப பாவத்தை தொலைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதா, பாவத்தை தொலைக்க வேண்டிய பொறுப்பு அவருடையதா? நம்முடையதா அவருடையதா சொல்றேன்னா இது என்ன எது சொல்றேன்? நான் பிரித்து கவனம். அதாவது பாவத்தை தொலைக்க வேண்டிய பொறுப்பு நம்முடையதானா அதுக்கு ஒரு அர்த்தம், பாவத்தை தொலைக்க வேண்டிய பொறுப்பு அவருடையதானா அதுக்கு ஒரு அர்த்தம். புரியுதா? இப்ப நாமளே ஒரு கேள்வி கேட்டுக்கோமே, சாமி பாவத்தை என்னால் தொலைக்க முடியுமா இல்லை அவரால் தொலைக்கணுமா? நம்ம யோசனை இந்த பதில் பின்னாடி வரும். பதில் பின்னாடி சொல்றேன். ஒரு கேள்வி கேட்டுப்போம். பிராரப்தமா தொலைக்கணும் இல்லையா? தொலைக்கிறது தொலைக்கட்டும் நமக்கு மோட்சம். நம்மால தொலைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருதா? இல்ல பகவான் பார்த்து தொலைப்பான்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருதா? நம்மால தொலைக்க முடியும் நம்பிக்கை வருதான்னா, சுவாமி நாங்க என்னைக்கு தொலைச்சுட்டு இருக்கோம், எங்களால் தொலைக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் என்ன பண்ண போறோம், ஒன்றும் பண்ண முடியாது, வேணா ஏதாவது கொடுக்கணும் கறிக்க பண்ணி வேணா சாப்பிடுவோம், சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கிற, மற்றதெல்லாம் கிடையாது. நேரம் தீர்த்தத்துக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு போது பிரசாதம் கொடுத்தா, தீர்த்தம் வாங்கினா பிரசாதம் இருந்தால் தான் தீர்த்தம் வருவா, பிரசாதம் இல்லைன்னா தீர்த்தத்துக்கு வரமாட்டான். அதனால பெருமாள் சன்னதியில தீர்த்தம் இருக்கு சட்டா இருக்குன்னா கூடவே பிரசாதம் இருக்குன்னு சொல்லணும். பிரசாதம் இருக்குன்னு அர்த்தம். இப்போ பத்திரிகைலாம் என்ன ஆயிடுச்சு, பத்திரிகை எழுத கடைசியில கூட அதை போடணும். போடணும்னு பிரசாதமே என்ன போட்டிருக்கு, யாருக்கு போக வேண்டாம் அப்படிங்க தீர்த்த பிரசாதம் கடைசியில் முந்தியெல்லாம் போட கிடையாது. முந்தியெல்லாம் பெருமாள் சந்நிதினாலே இது உண்டு அப்படின்னா, இது உண்டுன்னா தீர்த்த பிரசாதம் இருக்கு, அவன் சேவையே பிரசாதம். ஏன்னா சேவிக்கிறவாளுக்கு ஒன்றும் சோறு பருகினி தென்னும் விட்டு எல்லாம் கண்ணு இருக்கிறவரையில அவன் சேவையை பிரசாதம் வச்சுருந்தா. இப்ப சேவை பிரசாதம் இல்லை, வாய்க்குதா இருக்கா வயிற்றுக்குதா இருக்கா அப்படின்னு நினைச்சிட்டு போறா இல்லையா? அதனால இப்ப இந்த பிராரப்த கர்மாவை தொலைக்கிறது நாம, பிராரப்த கர்மாவை தொலைக்கிறது அவனா? இப்ப நாம கேள்வி கேட்டுப்போம். நாம இருந்தா என்னன்னா, நான் எங்க நம்ம தொலைக்கிறது, என்னால் தொலைக்க முடியுமா, ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னா, அப்ப அவனா நமக்கு தெரியுது. நம்மளால தொலைக்க முடிஞ்சா இந்த ஜென்மா முன்னாடி தொலைச்சிக்கலாங்க, என்னைக்கே முடிச்சு போய்க்கலாங்க, மோட்சத்துக்கு போலியே. அப்ப பிராரப்த கர்மா என்ன, பிராரப்த கர்மாவை தொலைச்சாத்தான் மோட்சம் ஒண்ணுமே வச்சுக்கோ. நஞ்சத்து கர்மா ஒரு பக்கம் இருக்கு, அதை அழிச்சிட்டேன். இப்ப நிச்சயம் இருக்குது பிராரப்த வரதே சமயம், இதையும் அவர் அழிச்சிருக்காங்க, இதையும் அழிச்சிருக்காங்க. அப்ப ஒண்ணுமே நான் பண்ண வேண்டாம், எதாவது உட்காந்துட்டு இருந்தா வெறுமை உட்கார வச்சு சம்பளம் கொடுக்குறா பாருங்க, அந்த மாதிரி கதையாக்குது. அப்ப எல்லாருக்கும் சர்வமுக்தி பிரசவம் வந்துடும், எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதும் அந்த மாதிரி இருந்தா பிரயோஜனமே இல்லை. அப்ப இதை சார்பத்தை நீ அனுபவிச்சுதான் ஆகணும், அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப அனுபவிக்கட்டு நான் என்னால அந்த பிராரப்த கர்மாவை தொலைக்கப்படுகிறதா இல்ல பகவான் தொலைக்கிறாரன்னா நிச்சயமா நமக்கே தெரியும் என்னால் தொலைக்க முடியாது. ஏன்னா தொலைக்க முடியும்னு என்னால் நினைச்சிருந்தா எத்தனையோ ஜென்மா எடுத்திருக்கேன், அந்த ஜென்மாவை தொலைச்சிருக்கணுமே, தொலைச்சனா தொலைக்கலையே, அப்ப என்னால முடியல. அப்ப என்ன பண்றாரு, அருளெண்ணம் தண்டார் அடித்து அவரே தொலைக்கிறார். இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயம் சொன்னா இந்த விஷயத்துல ஞாபகம் வச்சுக்கோ, அடுத்த வாரத்துக்கு இந்த விஷயத்துக்கு விஷயம் சொல்றேன். அதாவது இப்ப பிராரப்த கர்மாவை அவர் தொலைக்கிறார்னா ஒரு விஷயம், பிராரப்த கர்மாவை நாம தொலைக்கணும் இருக்கணும். அதாவது எத்தனையோ விரோதி பாபம் இல்லையா, மொத்தத்தை அவர் தொலைக்கிறார் இல்லையா, அப்ப தொலைக்கிற பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டா
தொலைக்கிற பொறுப்பு, எல்லா பாவத்தையும் தொலைக்கிற பொறுப்பு அவர் எடுத்துட்டா அதற்கு சரணாகதி மார்க்கம்னு பேர். எல்லா பாவத்தையும் தொலைக்கிற பொறுப்பு நாம் எடுத்துட்டா அதுக்கு பக்தி மார்க்கம்னு பேர். நல்லா ஞாபகம், இதுதான் முக்கியமான விஷயம். இதனால் தான் இங்க எம்பாரு தெரிவிக்கிறார். என்ன தெரிவிக்கிறார்? சரீர அவசானத்திலே எம்பெருமான் திருவடிகளே சேரலாம் என்றிருக்கை. சரீர அவசானத்தில் சரீரம் தொலையும் போது எம்பெருமான் திருவடிகளே சேரணும். சரீரம் தொலையணும்னாலே பிராரப்த கர்மா தொலைணும், என்னுடைய பாவங்கள் தொலைணும். என்னுடைய பாவங்களை தொலைக்கணும்னாலே நான் தொலைக்கிறேன்னா அவர் தொலைக்கிறாரா? அவர் தொலைச்சா சரணாகதி மார்க்கம், நான் தொலைச்சா பக்தி மார்க்கம். இப்ப நீங்க இன்னொரு குழப்பம் இருக்கும், இன்னொரு குழப்பம். அப்ப சரணாகதி இருக்கலாம் பக்தி இல்லையான்னு சந்தேகம். ஏன்னா நாம தொலைச்சா என்ன இருக்கு? சரணாகதி மார்க்கம் இல்ல, பக்தி மார்க்கம். ஏன்னா அதுக்குதான் சாத்தியோபாயிட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இந்த சப்தம்லாம் ஞாபகம் வச்சுட்டா தான் ஓரளவுக்கு ரகசிய கிரந்தங்கள் நல்லா புரியும். சாத்தியோபாயிட்டர், சித்தியோபாயிட்டர். சித்தோபாயம்னா பகவான், சாத்தியோபாயம் நம்மால் சாதிக்கப்படுறது. இப்ப நம்மால் சாதிக்கப்படுறது இந்த பாவங்கள் நான் தொலைக்கிறேன்னு சொன்னா இப்ப பகவான் தொலைக்கிறேன், பகவான் தொலைக்க நான் தொலைக்கிறேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பக்தி மார்க்கம்னு பேர். இல்ல நான் தொலைக்கல, பகவான் தான் தொலைக்க போறாரு அப்படின்னு வந்துட்டா அதுக்கு சரணாகதி மார்க்கம்னு பேர். அப்ப சரணாகதர்களுக்கெல்லாம் பக்தி இருக்கா இல்லையா? ஏன்னா நான் தொலைச்சா பக்தி மார்க்கம்னு சொன்னேன், பகவான் தொலைச்சா சரணாகதி மார்க்கம்னு சொன்னேன். அப்ப சரணாகதி மார்க்கங்களுக்கெல்லாம் பக்தி இருக்கா இல்லையானா நான் பக்தி இல்லைன்னு சொல்லவே இல்லையே. சரணாகதி மார்க்கங்களுக்கும் பக்தி இருக்கு, ஆனா பக்தியை உபாயமாக ஆக்க மாட்டார்கள். ஞாபகம் இதனுடைய விஷயம் என்னன்றது அடுத்த பஞ்சாயத்து பாருங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சிருந்தா தான் சரீர அவசானத்தில் முக்கிய நிலைக்கு ஒரு அர்த்தம் ஏற்படும். அவருடைய அர்த்தம் என்னன்றது அடுத்த வாரம் தான்.